ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் தெரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ் வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும் எமையாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். இன்றைய தினம் அடியார் பெருமக்களுக்கு வருடத்தில் என்று வரும் என்று காத்திருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விசேஷமான விரத காலம். நம்முடைய பழக்க வழக்கங்களிலே இறைவனை வழிபடுவதற்கு பண்டிகைகளாக சில நாட்களையும் விரத தினங்களாக சில நாட்களையும் கணித்து வைத்து அதன்படி அவ்வக்காலங்களிலே நாம் அனுஷ்டிக்க வேண்டிய பண்டிகைகளையும் விரதங்களையும் வேறுபடுத்தி காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த 2 சொல்லையுமே நாம் ஒரே பொருளிலே பயன்படுத்தி வந்து விட்டதாலே இரண்டிற்கும் இருக்கக்கூடிய வாசி தெரியாமல் போய்விட்டது. பண்டிகை எனப்படுவது அது குதூகலிக்கத்திற்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியதாய், இறை வழிபாடு அதிலே ஒரு அங்கமாக இருத்தி, அது தவிர மனமகிழும்படியான செயல்களிலே ஈடுபட்டு நண்பர்கள் உறவினர்களோடு சேர்ந்து கழித்து அவர்களோடு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதாக இருக்கக்கூடிய அமைப்பையெல்லாம் பண்டிகை என்ற பெயரிலே சொல்லி வைத்துவிட்டு இது தீபாவளி பொங்கல்னு கொண்டாடும் இந்த இரண்டையுமே பண்டிகை என்ற பெயரிலே சொல்லிவிடுகிறோம். அதிலே சிறப்பாக தனியே ஒரு தெய்வ உபாசனையோ வழிபாடு மரபோ விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய வழக்கங்களோ இல்லாமல் இருக்கக்கூடியதாய் இதுபோன்று இருக்கக்கூடிய விழாக்களை எல்லாம் பண்டிகைகள் என்று சொல்லி அதிலே ஒரு அங்கமாக இறை வழிபாட்டை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது தவிர விரத காலங்களாக சில காலங்களை கணித்து அந்த நாளிலே இன்ன விதத்தில் இன்ன தெய்வத்தை இப்படி உபாசித்து விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு இன்னென்ன பலன்களெல்லாம் கிடைக்கும் என்பதாக ஒரு வழக்கத்தையும் ஏற்படுத்தி இப்படி ஒரு ஆண்டு காலத்தில் இறை வழிபாட்டிற்கு பண்டிகை என்ற சில நாட்களையும் விரத தினங்களாக சில நாட்களையும் வைத்திருக்கிறார்கள். அந்த விரத தினங்களினுடைய சிறப்பை பல்வேறு புராணங்களிலே இறைவனே உபதேசித்து சொல்லி இந்த நாளிலே என்னுடைய அடியார்கள் இந்த விரதமாக இதையெல்லாம் அனுஷ்டித்து இந்த கிரமத்திலே விரதத்தை அனுஷ்டித்து இப்படி பூர்த்தி செய்பவர்களுக்கு இன்ன பலன்களெல்லாம் கிடைக்கும் என்பதையும் அனுக்கிரகம் செய்து வைத்திருக்கிறார். அந்த விதத்தில் இங்கே நமக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய புராணங்களுக்குள்ளே 3 புராணங்களை சைவ அடியார்கள் தலைமேல் கொண்டு வைத்து கொண்டாடுவார்கள். ஒன்று, சிவபெருமான் அவன் அடியார்கள் நிமித்தமாக மதுரையம்பதியிலே நிகழ்த்தி காண்பித்த 64 திருவிளையாடல்களையும் வரிசைப்படுத்தி பாடியிருக்கக்கூடிய பரஞ்சோதியார் இயற்றியருடைய திருவிளையாடற் புராணம். இரண்டாவது, சிவபெருமானுடைய அருளாலே தூண்டப்பட்டவர்களாய் அந்த அருள் வெளிப்பாடாக அவனுக்கும் அவன் அடியாருக்கும் தொண்டு செய்து உயர்ந்த சிவகதியை அடைந்தவர்களான அடியார் பெருமக்கள் 63 புராணத்தையும் பேசக்கூடிய சேக்கிழார் பெருமான் பாடியருடைய பெரிய புராணம். இது இரண்டாவது. மூன்றாவதாக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த அக்னி வடிவமாக சிவஞான வடிவமாக சிவபெருமானை சென்றடைவதற்கான ஞான உபதேசத்தை செய்து வைப்பவனான கந்தக்கடவுள் தோற்றம் தொடக்கமாக அந்த அவதாரத்தினுடைய காரணத்தையெல்லாம் சொல்லி முருகப்பெருமான் வளரும் பருவத்திலே ஆற்றி அருளிய லீலைகளையெல்லாம் பாடி நிறைவாக
சூரசம்ஹாரம் என்று முருகனுடைய திருவவதாரத்திற்கு எது நோக்கமோ அந்த நோக்கத்தை எடுத்துச் சொல்லி அந்த சூரனும் கூட அவனுடைய அசுரத்தன்மை நீங்கப்பட்ட பிறகு உயர்ந்த பதவியை அடைந்த நிலையை சொல்லி முருகப்பெருமான் தேவிமார் இருவர்களை திருமணம் செய்து கொண்ட விவரத்தை சொல்லி நிறைவாக முருகன் திருவாக்காகவே தனக்கு பிடித்தமானவர்கள் தன்னுடைய அடியார்கள் தன் அருளை பெற வேண்டி அனுஷ்டிக்க வேண்டிய நோன்பு விரத கரங்களெல்லாம் சொல்லி இந்த விரத கிரமத்தை இப்படி இவர்கள் இந்தந்த நாளிலே அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டு கொடுக்கிறார். அந்த விதத்தில் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை பாடி நிறைவு செய்யும் போது கடைசியாக விரத படலம் என்றே ஒரு படலத்திற்கு பெயர் வைத்து, இந்த கந்த புராணம் என்பது வடமொழியிலே ஸ்காந்தம் என்ற ஒரு புராணம் உண்டு. அது அளவிலே ரொம்ப பெரியது, பல லட்சம் பாடல்கள். அதிலே முருகப்பெருமான் விஷயமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்த்து இன்னும் பல புராணங்கள் எல்லாம் உண்டு. அவற்றையெல்லாம் நீக்கி முருகனுடைய திருவவதாரம் தொடக்கமாக அதற்கு காரணமாக அமைந்த செய்திகளிலிருந்து சொல்ல துவங்கி முருகனுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்து முருகப்பெருமானுக்கு உதித்தான விரதங்களை குறித்து சொல்லும் அளவிலும் பாடி வைத்திருக்கக்கூடிய அந்த ஞான நூலுக்குத்தான் கந்தபுராணம் என்று பெயரிட்டு அதன் மூலமாக நாம் முருகனுடைய திருவவதாரத்தை குறித்தும் அந்த அவதார நோக்கத்தை குறித்தும் அவன் அடியார்களுக்கு செய்த அருளையும் பெறுகிறோம். அதன் நிறைவிலே கந்தக் கடவுளே திருவாய் மலர்ந்தருளி ஒரு வருடத்திலே இன்னென்ன நாட்களில் இப்படியெல்லாம் விரதம் அனுஷ்டித்தால் எனக்கு அது உகப்பான ஒரு கைங்கரியமாக இருக்கும், என்னை வந்து அடைவதற்கு ஒரு தொண்டாக அமையும் என்ற நிலையிலே உயிர்களை பக்குவப்படுத்த வேண்டி நாட்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலே விரதம் அனுஷ்டிப்பதையும் பக்ஷங்களுக்குள்ளே சஷ்டி திதியிலே விரதம் அனுஷ்டிப்பதையும் நட்சத்திரங்களுக்குள்ளே கார்த்திகை விசாக நட்சத்திரத்தில் விரதம் அனுஷ்டிப்பதையும் வருஷத்தில் நடக்கக்கூடிய மகோத்சவமாக அமையும் காலத்திலே இந்த மகாஸ்கந்த சஷ்டி ஆகிற 6 நாட்கள் விரதத்தை அனுஷ்டிக்கும் கிரமத்தையும் சொல்லி மிக தெளிவாக துலா மாசமாகிற ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய அந்த அமாவாசை திதி அதன் அடுத்த நாளிலிருந்து 3 தினங்கள் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் திருவாக்காக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மிக உயர்ந்ததான முருகப்பெருமான் கிரமத்தை உபதேசித்து அடியார்களுக்கு வழங்கியருளிய இந்த மகாஸ்கந்த சஷ்டி விரதமாகிற புண்ணிய காலம், அந்த காலத்திலே மிக பவித்திரமான ஒரு க்ஷேத்திரத்தில் இன்று காலை கந்தக்கோட்டம் தலத்திற்கு தரிசனத்திற்கு சென்றிருந்த போது அங்கே பிரபலமாக வடலூர் ராமலிங்கனார் பாடிய இந்த தர்மமிகு சென்னை கந்தக்கோட்டம்னு அந்த பாடலை பாடி நிறைவு செய்கிறார். ஒருமையுடன் திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னு தொடங்கி முருகப்பெருமானிடத்தை ஒரு வேண்டுதல் போல ஒரு பாடலை பாடி நிறைவு செய்கிறார். அதை முடிக்கும் போது சென்னையை குறித்து சொல்ல வேண்டும். அதற்கு அவர் பயன்படுத்திய அடைமொழி தர்மமிகு சென்னை என்ற அளவிலே. இந்த தர்மமிகு என்ற சொல் ரொம்ப அழகான ஒரு நிகழ்கால தொடராக அமைந்திருக்கக்கூடியது. மிகுந்து ஒரு காலத்தில் இருந்தது என்று இல்லை, வருங்காலத்தில் மிகும் என்றும் சொல்லாது தர்மமிகு என்றபடியாலே எப்போதும் தர்மங்கள் மிகுந்து கொண்டே இருக்கக்கூடியதாய் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடியதான நகரம் என்று இந்த நகரத்தை விசேஷித்து சொல்லி அடியனோடு வகுப்புகளிலே சைவ சித்தாந்த வகுப்புகளிலே வாசிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் தெற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள். அதிலும் காவேரி பகுதியிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் எங்கள் ஊரில் தான் நிறைய திருக்கோயில்கள் உண்டு, ஊருக்கு ஒரு கோயில் ஊருக்கு ஒரு கோயில் என்று தனியே அவர்கள் பெருமை சொல்லிக்கொள்ள, நீங்கள் இருப்பது ரொம்ப நாகரீகமாக புதுமையாக வளர்ந்த ஒரு நகரம், இந்த நகரத்திலே அத்தனை கோயில்கள், இந்த நகரத்திற்கென்று ஒரு கோயில் இல்லையே என்று சொல்லுவார்கள். அந்த குறை தீர அதென்ன ஊருக்கு ஒரு கோயில், ஊரெங்கிலும் கோயில் இருக்கும்படியாக இந்த நகரம் உருவாகி வந்திருக்கிறது. கோயில்கள் எங்கே அதிகப்படியாக இருக்கின்றனவோ அந்த இடத்தில் தர்மங்கள் நிலைத்து நிற்கும். கோயில்களை முன்னிட்டுத்தான் தர்மங்களை ஸ்தாபித்தார்கள். கோயில்களை பார்த்து கொள்வதற்கென்று சில குடிகளை நியமித்து அவர்கள் மூலமாக சூரிய சந்திரர் உள்ள வரையிலும் இந்த தர்மம் தொடர வேண்டும் என்ற அளவிலே தர்மங்கள் வளருவதற்கு அறச்சாலைகளாக கோயில்களை நிறுவினார்கள். அந்த அளவிலே சென்னை எங்கிலும் குறைந்தபட்சம் ஒரு 2 வீதிக்கு ஒரு பிள்ளையார் கோயிலையாவது பார்க்கலாம். அப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த தலம்தான் தர்மம் குறைவில்லாமல் மிகுந்து கொண்டே இருக்கும் தலமாக கொள்ளலாம் என்று தோன்றியது. அந்த அளவில் பவித்திரமான இந்த சென்னை நகரம், அதிலும் தர்மமிகு சென்னை என்று கொண்டாடப்படும் இந்த நகரத்திலே ரகுநாதபுரம் என்று புராண சிறப்புடையதாய் விளங்கும் இந்த திருத்தலத்தில் சிவசுப்பிரமணிய சுவாமியாக முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த தலத்திலே இன்றைய தினம் மகாஸ்கந்த சஷ்டி விரதமாகிற புண்ணிய காலம், புண்ணியமான ஒரு நகரத்தில் இறைவனுடைய சன்னிதானத்திலே இருந்து முருகனருள் முன் நிற்கும் என்ற அந்த தலைப்பிலே பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய திருவருளையும் குருவருளையும் மீண்டும் ஒரு முறை எல்லோர் சார்பாகவும் கொண்டாடி தொடங்குகிறேன். இந்த காலக்கணக்கை பற்றி பேசும்போது யுகங்களை பற்றி எல்லா புராணங்களும் விவரித்து சொல்லும். 4 வகையாக யுகங்கள் இருப்பதை சொல்லி முதலிலே வரக்கூடிய யுகத்தை கிருதயுகம் என்றும், அதை அடுத்திருக்கக்கூடிய யுகத்திற்கு திரேதாயுகம் என்றும், 3ஆவதான ஒரு யுகத்திற்கு துவாபர யுகம் என்று பெயர் வைத்து 4ஆவது யுகத்தை கலியுகம் என்று பெயரிட்டு வைத்திருக்கிறார்கள்.
இந்த 4 யுகங்களும் இந்த காலம் அதிகரித்து கொண்டே வர 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 திரேதா யுகத்திலே நன்மை செய்பவர்கள் மட்டுமே இருந்ததாக என்றபடிக்கு ஒரு காலம். அடுத்ததான திரேதயுகத்திலே, அடுத்து இருக்கக்கூடிய அந்த யுகத்திலே நன்மை செய்பவர்களுடைய அளவு அதிகரிக்கு, குறைவு செய்பவர்கள், தீமை செய்பவர்கள், அதர்மத்திலே ஈடுபடுபவர்கள், குணக்குறைவு உள்ளவர்கள் ஏதோ சொல்பமாக இருக்கக்கூடியதாய் ஒரு காலம். நன்மை தீமை இது இரண்டுமே ஒரு அளவிற்கு வந்துவிடும். அதில் முதல்ல இருக்கக்கூடிய காலத்திலே நன்மையும் அதிகமாக இருந்து தீமை செய்பவர்கள், தீய குணமுடையவர்கள், குறை குணமுடையவர்கள் குறைவாக இருப்பார்கள். இது கிருதயுகத்திற்கான லட்சணம். அடுத்த திரேதா யுகத்திலே தீமை செய்பவர்கள் அளவு அதிகரித்து கொண்டே போக, நன்மை செய்பவர்கள் தீமை செய்பவர்கள் சரிபங்காக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாவது யுகத்தை சொல்லுவார்கள். மூன்றாவதான துவாபர யுகத்திலே தீமை செய்பவர்கள் அளவு இன்னும் அதிகரித்து கொண்டே போய் நன்மை செய்பவர்களினும் இவர்களுடைய அளவு அதிகமாய் போய்விடும் என்ற அளவிலே. இது துவாபர யுகத்திற்கே இந்த லட்சணம். இதை விடவும் கடினமானதாம் கலியாக இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுகம். இந்த யுகத்திலே நன்மை செய்பவர்கள் அளவு குறைந்துபட்டு போனது என்பதை தாண்டி தீமை செய்பவர்கள் நல்லது செய்பவர்களை பார்த்து தவறு செய்கிறீர்கள் என்று உபதேசம் செய்வதாக இருக்கும். அப்போ தவறு செய்வது சரி என்று கொள்ளக்கூடியதாய் இப்படி ஒரு காலம் என்று கலியுகத்திற்கு ஒரு லட்சணத்தை புராணங்களிலே முனிவர்கள் சொல்லி இருக்க பார்க்கிறோம். அதனால் தான் கலியுகத்தை கடினமான ஒரு காலம், கடினமான ஒரு காலம். தர்மத்திற்கு இந்த யுகத்திலே நிறைய சிரமங்கள் ஏற்படும், இறை வழிபாட்டிற்கு நிறைய தடங்கல்கள் வரும், பூஜை செய்வதிலிருந்து மனிதர்கள் விலகிச் செல்வார்கள், ஆச்சாரியர்கள் அருகி போவார்கள். இதையெல்லாம் இந்த யுகத்திற்கு லட்சணமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த விதத்தில் இப்படி ஒரு கடினமான காலத்தை இறைவன் கொடுத்திருக்கக்கூடியதாய் இந்த ஒரு சன்னிவேசத்திலே மனிதர்கள் படக்கூடிய துன்பத்திலிருந்து அவர்களை காக்கக்கூடியவர் யார் என்ற ஒரு விசாரத்தை தேவர்கள் சபையிலே ஒரு நாள் செய்ய தொடங்கினார்கள். தேவர்களாகவே ஆகிவிட்டாலும் அவர்களுக்கு நம் பேரில் ஏதோ ஒரு கரிசனம் உண்டு. என்ன இருந்தாலும் பூலோகவாசிகள் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆகுதிகள், இவர்கள் செய்யக்கூடிய யாக பலனை பெற்றுத்தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்ற காரணத்தாலே தேவர்களுக்கு நம் பேரிலே ஒரு கரிசனம் உண்டு. அந்த அளவில் அவர்களெல்லாம் ஒரு நாள் ஒரு விசாரத்தை செய்தார்கள். கலியுகம் இந்த காலத்தை அடைந்து விட்டோம், இந்த காலத்திற்கு சொல்லப்பட்டிருக்கும் லட்சணம் என்ன? இதிலே நன்மை செய்பவர்களை பார்த்து தீமை செய்பவர்கள் நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லும் விதமாக இருக்கும். இங்கே தர்மம் முழுக்க அருகிப்போயிருக்கும். இப்படி ஒரு கால சூழலிலே சத்குணமுடையவர்கள், நல்ல சிந்தையுடையவர்கள் தீங்கு செய்பவர்களிடமிருந்து தம்மை காத்து கொள்ளவும் இவர்களுக்கு நன்மை ஏற்படவும் என்ன வழி என்பதை விசாரம் செய்ய தொடங்கினார்கள். அப்படி ஒரு காலச்சூழலில்தான் இதற்கு தீர்வை நம்மால் பேசி தீர்க்க முடியாது என்ற எண்ணம் மேலெழ நேரே எல்லாம் வல்லவரான சிவபெருமானிடத்தே சென்றார்கள். திருக்கைலாய மலையை அடைந்து அங்கே விளங்கும் சிவபெருமானை வணங்கி துதித்து நின்று பெருமானிடத்தே அவர்கள் வந்த காரணத்தை விண்ணப்பமாக வைத்து, இப்படியாக இருக்கக்கூடிய கடினமான கலியுகத்திலே மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இருவருக்குமாய் சேர்த்து உய்யும் வகை என்ன, எங்களை காத்து தரக்கூடியது எது, நாங்கள் வாழ வேண்டி ஆசைப்பட்டோம் என்றால் அதற்கு தகுதியாக இருந்து எங்களை வழிநடத்தப் போறவர் யார் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அந்த இடத்தில்தான் சிவபெருமான் அவர்களுக்கு சிவரகசியம் என்ற ஒரு ரகசியத்தை உபதேசம் செய்ய தொடங்குகிறார். ஸ்காந்தத்திலே இதுவே ஒரு பகுதியாக இருக்கும். அந்த காண்டத்திற்கே சிவரகசிய காண்டம் என்று பெயர். எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் உன்னதமாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லி தொடங்குகிறார். படக்கூடிய துன்பங்களை இரண்டாக பிரித்து பார்க்கிறார். ஒன்று, அடைந்திருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபெற வேண்டும், இது ஒரு பகுதி. மற்றொன்று, நன்மை அடைய வேண்டும். இது ரெண்டும் ஒரு சேர நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பல நேரங்கள்லையும் நாம சுவாமி கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது, இறைவனிடத்தை விண்ணப்பம் வைக்கும்போது இந்த துன்பத்திலிருந்து என்னை காத்துத்தர வேண்டும் என்பதை விண்ணப்பமாக வைப்போமே தவிர அடுத்து நன்மையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை சொல்ல மறந்துவிடும். துன்பம் இல்லாதிருத்தால் நன்மையான்னு கேட்டால் இல்லை, நன்மை தனித்திருக்கும். துன்பமில்லா நிலை என்பது ஒன்று, நன்மையை அடைவது என்பது மற்றொன்று. இந்த இரண்டிற்கும் என்ன வழி, இதைத்தான் சிந்தித்துக் கொண்டு நாம் இருப்போம். அந்த விதத்திலே துன்பம் அடையாதிருத்தலும் நன்மை அடையவும் என்று இந்த இரண்டு வேண்டுதல்களையும் சிவபெருமானிடத்தை அவர்கள் முன்வைக்க எல்லாம் வல்ல பரம்பொருள் அவர்களுக்கு ஞான உபதேசத்தை செய்ய தொடங்கினாராம். அந்த ஞான உபதேசத்தினுடைய சாரம் என்னவென்று கேட்டால், பரம்பொருளினுடைய மூன்றாவது கண்ணாக விளங்கும் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய ஞான ஒளியானது 6 பிழம்புகளாய் பிரிந்து 12 கரங்களோடு தோன்றியதே அந்த ஞானஸ்கந்தனாகிற முருகப்பெருமானை வழிபடுவதுதான்
கலியுகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு துன்பத்திலிருந்து நீங்கவும் இன்பத்தை அடையவும்னு இந்த இரண்டிற்குமான எளிமையான உபாயம் என்பதை காட்டித் தருகிறார். இதை சிவரகசியம் என்றே சொல்லி வைக்கிறார்கள் புராணத்திலே. இப்போ சிவரகசியம் என்பது என்னன்னா, முருகப்பெருமானை ஞான குருவாக பார்த்து அவர்கிட்ட வழக்காய் இருந்து அவர் உகப்பிற்காக எல்லாவற்றையும் செய்து அவர் திருவருளை சிந்தித்தே எல்லாவற்றையும் செயல்படுத்துதல் என்பது சிவரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை ரகசியம் என்று சொன்னதற்கு காரணம், ரொம்ப பேர் கேட்பார்கள், சிதம்பரத்தில் ரகசியம், தியாகராஜ ரகசியம், இந்த ரகசியம்னு சொல்றீங்களே, அதை யார் தெரிந்து கொள்ள முடியும்? ரகசியம்னு சொல்லி இறைவனே ஒரு விஷயத்தை மூடி மறைத்து வைத்து விட்டால் அது எப்போது விளங்கும்? இதற்கு இரண்டு விதமாக பதில் சொல்லுவார்கள். ஒன்று, ஒரு பொருள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதுகிட்ட நாம் ரொம்ப ஆசைப்பட்டு போயிட மாட்டோம். இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போகலாம், நாளைக்கு இருக்கத்தானே போகுது, சரி நாளைக்கு முடியல நாளைக்கு போய்க்கலாம், எங்கே போகுது, அது அங்கத்தானே இருக்குன்னு நினைப்போம். ஆனால் ஒரு பொருளை ரகசியம் என்று சொல்லி அதற்கு முன்பாக ஒரு திரையை போட்டு மூடி மறைத்து வைத்து விட்டால் எப்போதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். எங்கள் தியாகராஜ பெருமான் தம்முடைய திருமேனியை ரகசிய திருமேனியாக மறைத்து வைத்திருப்பார். ஆண்டு முழுக்க ரகசிய திருமேனியாக எப்போதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மறைத்திருக்கும் அந்த திருமேனியிலே எல்லா உயிர்களுக்கும் பற்றாக விளங்கும் திருவடியை உத்தராயணத்தில் ஒரு நாளும் தட்சிணாயனத்தில் ஒரு நாளுமாக வருடத்தில் 2 நாட்கள் தன்னுடைய வலது திருவடியை மட்டும் தரிசனம் கொடுத்து வைப்பார். அன்றைக்கு கூடுவார்கள் அத்தனை ஆயிரம் அடியார்கள். காரணம் என்ன? வருடத்தில் 2 நாட்கள், பகலில் ஒரு 1/2 மணி நேரம், மதியானத்தில் ஒரு 3 மணி நேரம், ஒரு 8-9 மணி நேரம் தான் அதை தரிசிக்க முடியும் என்ற எண்ணம் வரும்போது அத்தனை பேரும் எப்படியாவது போய் அந்த திருவடிகளை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வரும். அந்தபடிக்கு ஒரு பொருளை மறைப்பொருள் என்று சொல்லி வைக்கும் போது அந்த மறைவுக்கு பின்னே இருக்கும் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்வதிலே ஒரு ஆர்வம் வரும். ஒன்று. இரண்டாவது, திருமூலர் சொல்வது போலே ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் தாம் பற்ற தலை கொள்ளும் என்று திருமந்திரத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு பொருளின் பேரிலே கொண்ட ஆசையினாலே அதை அடைய வேண்டும் என்ற எண்ணப்பாட்டை மட்டுமே ஒருவன் அதிகரித்து கொண்டே போனானே ஆனால் அந்த பொருள் இருக்கும் இடத்திற்கு அவனுக்கு வழி தோன்றும் என்று சொல்லியிருக்கிறார். இது ஏதோ புதையல் மாதிரியான விஷயங்களுக்கு இல்லை, எல்லா புதையலுக்கும் மேம்பட்டதாக பெருமான் இருக்கிறார் இல்லையா, அவருக்குத்தான். அந்த பொருளை தாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அதையே இறுக பிடித்து கொண்டு உன்னை நீயே காட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தோமே ஆனால் ஏதோ ஒரு நாள் நமக்கு அந்த பக்குவம் வரக்கூடிய காலத்தில் அந்த மறைப்பொருள் தன்னையே தான் காண்பித்து கொடுக்கும். அப்படி சிவபெருமான் தன் அடியார்களை கொண்டு சுப்பிரமணிய கடவுளினுடைய ஞான தத்துவ நிலையை உயிர்களுக்கு உணர்த்தினான் என்று பார்க்கிறோம். இந்த நிலையில் இறைவன் காண்பித்து கொடுத்த அந்த முருகப்பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காகி அந்த திருவருள் விளக்கமாக அற்புதங்கள் பல நிகழ்த்தி அடியார்கள் அநேகம் பேர்கள் உண்டு. நாம் எல்லோருமே பன்னிரு திருமுறை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். எல்லா ஆலயங்களிலும் நடராஜ பெருமான் சன்னதியிலே திருமுறை கோயில் என்று ஒரு கோயில் மண்டபத்தை ஏற்படுத்தி அதனுள்ளே புத்தகங்களை எல்லாம் அடுக்கி பூஜை செய்வார்கள். அது திருமுறைகள், 12 திருமுறைகள், ஞானசம்பந்தர் தொடக்கமாக திருமுறை ஆசிரியர்கள் எல்லாம் பாடிய அத்தனை ஆயிரம் பாடல்களையும் தொகுத்து அங்கே செய்து வைத்திருக்கிறார்கள். இதே போலே முருகப்பெருமானுக்கு ஒரு 12 திருமுறைகள் உண்டு. அருணகிரிநாதர் பாடிய ஞான நூல்களிலிருந்து தொடங்கி அதன் பிறகு சங்க காலத்திலே புலவர்கள் பாடியது, நக்கீரர் தொடக்கமாக, ஔவையார் தொடக்கமாக, கபிலர், பரணர் இவர்களெல்லாம் பாடிய முருகன் பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து கொண்டே வந்தார்கள். தொகுத்து ஒரு 11 திருமுறை தொகுத்தாச்சு. இது திருமுருகன் திருமுறை என்றே பெயர். ஏனோ அது இப்போ சமீபத்தில் இந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ளத்தான் பிரபலம் அடைய ஆரம்பித்தது. அதனால் அது நிறைய அன்பர்களுக்கு போய் சேராத ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் 11 திருமுறைகளை முருகன் பாடல்களாக வைத்து தொகுத்தார்கள். முதல் 3 திருப்பதிகள், திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், ஆவினன்குடி, இந்த 3 தலத்து திருப்புகழ் பாடல்களும் முதல் திருமுறை. அடுத்த 3 தலங்கள் திருவேரகம், குன்றுதோராடல், பழமுதிர்ச்சோலை, இந்த 3 தலங்களுடைய திருப்புகழ் பாடல்களும் 2ஆம் திருமுறை. இப்படி தொகுத்து அருணகிரியார், அதன் பிறகு முன்பாக இருந்த ஆசிரியர்கள், அதற்கு பின்பாக வந்த ஞானாசிரியர்கள், இவர்களெல்லாம் முருகன் குறித்து பாடிய பாடல்களை தொகுத்தே முருகன் 12 திருமுறை என்று ஒரு தொகுப்பு உண்டு. அதில் 11 திருமுறை பாடல்கள் இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் பாடி முருகனுடைய பாடல்களாக வைத்து தொகுத்து முடித்தார்கள். 12ஆவதாக ஒரு திருமுறை பாடம். நம்முடைய சைவ திருமுறைகள் 12லே மற்றைய 11 திருமுறைகள் இறைவனுடைய பெருமையை பாட 12ஆம் திருமுறை சேக்கிழார் சுவாமிகள் அருளிய பெரிய புராணம் அடியார் பெருமையை பாடுகிறது என்ற சிறப்பிலே பார்க்கிறோம். இறைவன் பெருமையை பாடிய 11ம் ஒரு பக்கம் என்றால் அதை சமன் செய்ய ஒரு திருமுறை போரும். ஆனால் இங்கே பேசப்பட்டிருப்பது அடியார் பெருமை. அங்கே எப்படி சிவபெருமானுக்கென்று வாழ்ந்த அடியார்கள் 63 புராணத்தை தொகுத்து பெரிய புராணமாக அதை 12ஆம் திருமுறையாக சேர்த்தார்களோ அதே போல் இங்கேயும்
முருகனடியார்களுடைய புராணத்தை பாடி தொகுக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டார்கள். சென்ற நூற்றாண்டிலே நடந்த அற்புதங்கள் இதெல்லாம். முருகப்பெருமான் தன்னையே தான் மறுபடியும் காண்பித்து கொடுத்த நூற்றாண்டாக 19, 20ஆம் நூற்றாண்டை நாம் கொள்ளலாம். மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக திருப்புகழ் பாடல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்ற நூற்றாண்டு. அந்த வரிசையிலே இந்த சேய்த்தொண்டர் புராணம் என்றதற்கு பெயர் வைத்து, பெரிய புராணம் சிவனடியார்களுடைய சிறப்பை பேசுவது, சிவபெருமானுக்கு வாய்த்த சேயாய் ஞான குழந்தையாக விளங்கும் கந்தனுடைய அடியார்களுடைய பெருமையை பாட வேண்டும் என்ற போது சேய்த்தொண்டர் புராணம் என்றதற்கு பெயர் வைத்து அதிலே வரிசைப்படுத்தி இதே போல ஒரு 63 அடியார்களை காலக்கிரமத்திலே வரிசையிட்டார்கள். முதல்ல பாடப்பட்டிருக்கும் அடியார் அகத்திய பெருமானையே பாடியிருக்கிறார். முருகனுக்கு வாய்த்த முதல் அடியார் அகத்திய பெருமான், நக்கீரத்தேவநாயனார். இப்படி தொடங்கி சங்க காலத்திலிருந்து காலக்கிரமத்திலே முருகனடியார்களை வரிசைப்படுத்த தொடங்கினால் 70-80க்கு மேலே போயிட்டு இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அடியார்கள் வரையிலும் பேசி அத்தனை பேருடைய வாழ்க்கை வரலாற்றையும் பாடல்களாக வைத்து பாடி சேய்தொண்டர் புராணம் என்ற ஒரு புராணத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆச்சாரியரும் எந்த அளவில் எப்படியெல்லாம் முருகனிடத்தை பக்தி செய்தார்கள். அதிலே முருகம்மையார்னு ஒரு அம்மையார் உண்டு. அம்மையாருடைய இயற்பெயர் என்ன என்பதை மறந்து போய்விட்டோம், நமக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த அம்மையாருக்கு கடைசியாக என்ன நின்றதுன்னு கேட்டால், எப்போதும் அந்த அம்மையார் காஷ்ட மௌனத்தில் எப்போதும் இருந்தாள். வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை மௌனத்திலேயே கழித்தாள் அந்த அம்மையார். அந்த மௌனத்திற்கு நடுவே உதடுகள் துடித்து கொண்டே இருக்குமாம். துடித்த உதடுகள் சொல்லிய ஒரே திருநாமம் முருகன் திருநாமம். முருக முருக முருகன், அந்த முருகான்னு நெடிலாக இழுக்காமல் முருகன்னு குறுக்கும் போது அது மூலமந்திரம் போல ஆகிவிடும். அந்த அளவிலே அந்த திருநாமத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருந்தாளாம். எத்தனை லட்சம் முறை, எத்தனை லட்சம் கோடி முறைகள் நமக்கு தெரியாது. அந்த திருநாமத்தை மட்டுமே ஜபித்துக் கொண்டிருந்தவள். அதனால் அவளை முருகம்மையார் என்றே அழைக்கத் தொடங்கினார்கள். அந்த அம்மையார் இருந்த நிலையிலே எத்தனையோ பெரிய திருப்பணிகளை எல்லாம் அசாத்தியமாக செய்தாள். நினைத்து பாருங்கள், இந்த காலத்திலே ஒரு சின்ன கோயிலுக்கு ஒரு திருப்பணின்னா கூட எத்தனை இடர்பாடுகளை கடந்து வரணும். தனியுறுத்தியாக இந்த பெண்மணி ஒரு 100-150 ஆண்டு காலத்துக்கு முன்பாக, அதுவும் மௌனத்தை தொடர் விரதமாக கொண்டிருந்த பெண்மணி. காஷ்ட மௌனம், கட்டையை போல மௌனமாக கிடப்பாளாம் பல நேரங்களில். அந்த நிலையில் முருகன் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த பெண்மணியின் தலைமையிலே திருப்பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு கோவில் திருமுடக்கெல்லாம் அவள் செய்தான் என்றால் எது அங்கே அவளுக்கு துணையாக நின்றது? முருகப்பெருமானுடைய திருவருள் மட்டும்தான். இந்த முருகனுடைய பராக்கிரமம் முதலில் புராணத்திலே பேசப்படுவது எங்கேன்னு பார்த்தோம்னா, திருமுருகாற்றுப்படையிலே முதல் முறையாக முருகப்பெருமானுடைய சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. முதல்ல பேசப்படுவது அங்கே தான். தமிழ் இலக்கியத்தின் தனிப்பெரும் தலைவனாக முருகப்பெருமானை கொண்டோம் என்றால், முருகனுக்கு என்று வாய்த்த தனி தோத்திர நூல், முதல் தோத்திர நூல் தமிழில் பாடப்பட்டது திருமுருகாற்றுப்படை. இன்னும் சொல்ல போனால் அது சங்க இலக்கியம் 18 பாடல்களிலே ஒன்று, 18 தொகுப்புகளில் ஒன்று. 10 பாட்டு 8 தொகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 10 பாட்டிலே ஒன்றாக திருமுருகாற்றுப்படை இருக்க பார்க்கிறோம். இப்படி சங்கப்பாடல்கள் தொகுப்புல ஒன்று, முருகனை பாடிய முதல் தோத்திர நூல். இதைவிட சிறப்பு 11ஆம் திருமுறையிலே, சைவ திருமுறையிலே சேர்க்கப்பட்டிருக்கு திருமுருகாற்றுப்படை. நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? சிவபெருமானை பற்றிய பாடல்கள் மட்டும் தொகுத்த தொகுப்பிற்கு திருமுறைகள்னு 12 திருமுறைகள் தொகுப்பு நினைத்தோமா? முருகப்பெருமானை பற்றி பாடிய திருமுருகாற்றுப்படையை 11ஆம் திருமுறையிலே வைத்து கொண்டாடுகிறார்கள். அந்த திருமுருகாற்றுப்படை பாடியவர் நக்கீரத்தேவநாயனார். அவர் ரொம்ப பிரபலமானவர். நான் யாருக்கும் அவரை தனியாக அறிமுகமெல்லாம் படுத்தி வைக்க வேண்டியது இல்லை. மதுரையிலே பாண்டியர்கள் தமிழ்ச்சங்கம் வைத்து நடத்திய போது தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்தார் நக்கீரத்தேவநாயனார். அதிலும் அவர் இன்னும் பிரபலமடைந்தது எதனாலே? அந்த பாண்டிய மன்னனுக்கு பெண்களினுடைய கூந்தல் குறித்து ஏற்பட்ட ஒரு கேள்வியின் மூலமாக அதிலே ஏற்பட்ட ஒரு சங்கையை தீர்க்க வேண்டி முருகப்பெருமான் அவளுக்கு அனுகிரகம் செய்த அளவிலே, இந்த தருமி என்ற ஒரு புலவனுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக சொக்கநாத பெருமான் இவருக்கு ஒரு பாடலை எழுதி கொடுக்க, அந்த பாடல் அங்கே அரங்கேறுவதற்காக பாண்டியர் அரசவைக்கு வந்தபோது அதை தடுத்து மறுத்து நிறுத்திய அந்த நக்கீரர் தான் இவர். தடுத்து நிறுத்தி சிவபெருமான் பாடி கொடுத்தார் என்பது அறிந்த பிறகும் கூட ஆணவத்தினாலே அந்த பாடலிலே பிழை இருக்கு என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னார். அதனால் சிவபெருமான் அவரை எரித்தருளி மீண்டும் அவர் உயிர் பெற்று வரும்படியாகவும் செய்தார். இதுவரைக்கும் நாம் எல்லோரும் அறிந்த ரொம்ப பிரபலமான புராணம். அந்த புராணத்தின்படியே நக்கீரரை நாம் அறிந்து கொள்கிறோம். அதன் பிறகு நக்கீரருக்கு என்ன ஆயிற்று? திருவிளையாடல் புராணம் சொல்லும் போது ஒரு 2-3 கதைகளில் இந்த கதைகள் எல்லாம் வரும். நக்கீரரை எரித்தருளியது ஒன்று, அவரை மீண்டும் உயிர் பெறச் செய்தது, இதெல்லாம் ஒரு லீலையாக செய்து முடித்து விட்டார் சொக்கநாத பெருமான். இதை செய்து முடித்து அவர் அடுத்த லீலையாற்ற அவர் சென்று விட்டார். நக்கீரத்தேவநாயனாருக்கு என்ன ஆயிற்று என்ற ஒரு கேள்வி உண்டு. மதுரையிலிருந்து அவர் எங்கே போனார், என்ன ஆனார்? சிவபெருமானாலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட அந்த நிலையில் அவர் திருக்கைலாய யாத்திரை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டார். திருக்கைலாயம் போய் சிவபெருமானை தரிசித்து வர வேண்டும் என்ற ஆசையிலே புறப்பட்டார். அவருக்கு ஆன்மார்த்தமாக இருந்த இறைவன் யார் என்றால் திருக்காலத்தியப்பன்.
ஸ்ரீகாலத்தி என்று அழைக்கக்கூடிய தொண்டை நாட்டின் கண் விளங்கும் திருத்தலம். அங்கே வீற்றிருப்பவரான காலத்தி அப்பர் நக்கீரருக்கு ஆன்மார்த்த மூர்த்தமாக இருந்தார். காலத்திக்கு போய் திருக்காலத்தி அப்பரை தரிசித்து அங்கிருந்து கைலாய யாத்திரை செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே மதுரையிலிருந்து புறப்பட்டார். புறப்பட்டவர் முதலில் தங்கிய இடம் திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்படும் திருத்தலம். மதுரைக்கு மேற்கே இருக்கக்கூடியது. மதுரை நகரத்தினுடைய மேற்கு எல்லையாக அறியப்படும் திருத்தலம் திருப்பரங்குன்றம் என்னும் தலம். அந்த திருத்தலத்தினுடைய பெயரே மந்திரம் போலே. காரணம், இறைவனுடைய திருநாமத்தை மந்திரங்களாக வைத்து நாம் உச்சரிக்கிறோம். அந்த ஊரின் பெயரே, இன்னும் சொல்ல போனால் அந்த மலையின் பெயரே இறைவன் திருநாமமாக அமைந்திருக்கும் சிறப்பு. பரம் என்று சொன்னால் எம்பெருமானை குறிப்பது. வடமொழியிலே பரம் என்ற சொல்லுக்கு எது நிலையானதோ அது பரம், எது உண்மையோ அது பரம். சத்தியம் நிலையானது, உண்மை என்றைக்கும் அழிவில்லா நிலையானது, அதையும் பரச்சொல் என்று சொல்லால் சொல்லுவோம். இறைவன் என்றும் நிலையானவன், அவன் உண்மையே வடிவானவன், அதனால் அவனையும் பரன் என்ற சொல்லால் அழைக்கிறோம். அந்த பரனே மலையாக இருப்பதாலே பரங்குன்றம் என்ற அந்த தலத்திற்கு பெயர். வடமொழியில் அதனால்தான் அதை சொல்லும் போது சத்தியகிரி என்றே சொல்லுவார்கள். சத்தியகிரி, இறைவனே அங்கே மலை வடிவாக இருக்கிறான். அந்த மலைக்கு போய் தங்கினார் நக்கீரத்தேவ நாயனார். காலை ஆகினது. காலை பொழுது ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் எல்லாம் செய்து முடித்து திருநீர் தரித்துக் கொண்டு சிவபூஜை செய்ய வேண்டும். ஒரு சுனையின் கரையிலே சிவபூஜை செய்வதற்காக ஒரு பெட்டியை பிரித்து வைத்தார். அந்த பெட்டியிலிருந்து பாத்திரங்களை எல்லாம் எடுத்து கீழே பரப்பி வைத்துக் கொண்டே இருந்தார். அப்போது இதுவரையில் தான் கண்டறியாத ஒரு அற்புத காட்சியை கண்டார். என்ன ஆயிற்று? சுனையின் கரையிலே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திலே காய்ந்து போய் சருகாய் போன ஒரு இலை. அந்த இலை சருகாகி விட்டதினாலே உதிர்ந்து கீழே விழுந்தது. ஆனால் விழுந்த இலை ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாதி தண்ணீரிலும், அந்த சுனை நீரிலும், மற்றொரு பாதி நிலத்திலுமாக விழுந்தது. இதை பார்த்து கொண்டே இருந்தார். என்ன யாரோ வேணும்னு போட்டா மாதிரி மரத்திலேருந்து உதித்த அந்த ஒரு இலை ஒரு பாதி தண்ணீரிலும் ஒரு பாதி நிலத்திலுமாக எப்படி விழுந்ததுன்னு அவர் சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அந்த கணப்பொழுது இதைவிட பெரிய ஒரு அற்புதம் நடந்ததாம். தண்ணீரில் விழுந்த அந்த இலையின் ஒரு பாதி மீன் வடிவம் பெற்றது. நிலத்தில் விழுந்த இலையின் ஒரு பாதி ஒரு பறவை வடிவம் பெற்றது. ஒரு பாதியும் இப்படி இரண்டாக ஆனது. ஆனால் ஒரே உடம்புல ஒட்டி இருக்கு. ஒரு பாதி மீன், ஒரு பாதி பறவை. ரொம்ப வித்தியாசமான ஒரு உருவம். அந்த மீன் வடிவமாக இருந்த பாதி தண்ணீருக்குள் பறவையை இழுத்தது. பறவையோ சிறகடித்து கொண்டு ஆகாசத்தில் பறக்க வேண்டும் என்று மீன் பகுதியை சேர்த்து இழுக்கத் தொடங்கியது. இப்படி ஒரு காட்சி நக்கீரத்தேவ நாயனார் முதல்ல பார்க்கிறார். சருகு இலை அது விழுந்தது. விழுந்ததில் ஒரு பாதி தண்ணீரிலும் மற்றொரு பாதி நிலத்திலுமாக விழுந்தது. அது என்ன இப்படி மாறித்து? எப்படி இரண்டு உயிரினங்களாக மாறியது? ஒன்று மற்றொன்றை பிடித்து இழுத்து கொண்டிருக்கே. இப்போது இந்த பாதி பறந்து போகுமா இல்லை தண்ணீரிலே மூழ்கி விடுமான்னு தெரியலையேன்னு சிந்தித்து கொண்டே இருந்தாராம். ஓன்னு சொல்லி அப்போ ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டார். பயந்துட்டு போகும் அளவிற்கு ஒரு சிரிப்பு சத்தம், ஒரு அட்டகாசமான சத்தத்தை கேட்டார் நக்கீரர். அந்த சிரிப்பு வந்த திசையை பார்த்து மேலே பார்த்தால் ஒரு மரத்தின் கிளையிலே குதிரை முகம் கொண்ட பெண் வடிவ பூதம் ஒன்று உட்கார்ந்திருந்ததாம். ஆக்ரோஷத்தோடு அந்த பூதம் சிரித்த நிலையில் பயங்கொண்டார் நக்கீரர். இது யார் என்று அறியவில்லையே, ரொம்ப வினோதமான ஒரு வடிவம். இந்த வடிவம் ஒரு பெண் வடிவமாக இருக்கு. உடம்பை பார்த்தால் பெண் வடிவம், தலையோ குதிரை முகத்தோடு இருக்கிறதேன்னு அவர் சிந்தித்துக் கொண்டே இருந்தபோது அது கீழே குதித்து வந்ததாம். தன்னையே தான் அறிமுகம் படுத்தி கொண்டது. என் பெயர் கற்கிமுகி. இந்த மலைப்பிரதேசத்திலே வாழும் பூதம் நான். சிவபூஜை செய்யக்கூடியவர்கள் அந்த பூஜை காலத்திலே மனம் சற்றே பிசகினாலும், ஏதாவது ஒரு பொருளை பார்த்து ஒரு காட்சியை பார்த்து மனம் சற்றே அதிலிருந்து கலங்கினாலும் அவர்களை சிறைபிடித்துக் கொள்வதற்கு எனக்கு உத்தரவு உண்டு. அதனால் சிவபூஜை செய்து கொண்டிருந்த உன்னை மனக்கலக்கம் கொள்ளும்படியாக ஒரு காட்சியை அரங்கேற்றினேன். அதை பார்த்த மாத்திரத்தில் நீ மனம் கலக்கம் கொண்டாய். அதனால் உன்னை சிறைபிடிக்கப் போகிறேன்னு சொல்லி அந்த கற்கிமுகி ஆகிற பூதம் இந்த நக்கீரத்தேவ நாயனார் கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் மலையினுடைய பிரதேசத்தில் ஒரு பக்கத்தில் இருந்த குடவரைக்குள்ளே போனதாம். பாறைகளால் ஆன குகை. அந்த குகைக்குள்ளே போய் இவரை உள்ளே தள்ளி சிறை கதவுகளை அடைத்ததாம். இவர் நடந்தவற்றையெல்லாம் ஒரு கனவு போலே உணர்ந்து மீண்டும் எழுந்து நின்றார். பார்த்தால் திரும்பிய திசையெல்லாம் இருட்டு கதவு போட்டிருக்கு. ஒரு இரும்பு கதவு போட்டு அடைக்கப்பட்டிருக்கு. என்ன செய்வதென்று அறியாத நக்கீரர் அந்த குகையை ஆராயலாம்னு திரும்பி பார்த்தால் அங்கே ஒவ்வொருவராக இவரை போன்ற ஒத்த வயதுடைய ஜடாபாரம் தரித்து திருநீர் அணிந்த சிவனடியார்கள், பழுத்த சிவபழமாக இருப்பவர்கள் ஒவ்வொருத்தராக வெளிப்பட்டார்களாம். சிறுக சிறுக பார்த்தார் 10, 20, 50, 100 ஆச்சு. ஒரு அளவிற்கு மேலே பார்த்தால் எண்ணிக்கைக்கு அடங்காத அளவிற்கு பெரும் கூட்டமாக சிவனடியார்கள் அங்கே இருந்தார்களாம். எங்கிருந்து இவர்கள் எல்லாம் வந்தார்கள்? நம்மை கொண்டு வந்து மலைக்குகையில் அடைத்தாள் இவள்னு பார்த்தோம். இத்தனை அடியார்கள் எங்கிருந்து வந்தார்கள் இவர் நினைக்கும் போது ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்று அழத் தொடங்கினார்களாம். அதிலே ஒருத்தர் கீழே உட்கார்ந்து கொண்டு கையை நிலத்தில் அடித்து அழத் தொடங்கினாராம். ஒருவர் ஓரமாக போய் இத்தனை காலமும் பிழைத்தோமே, இன்று நாம் சிக்கிக்கொண்டோம்னு அழத் தொடங்கினாராம்.
நக்கீரருக்கு ஒன்றும் புரியல. ஒருவரை அழைத்தார். பா, நான் ஏதோ சிறைபிடிக்கப்பட்டு இங்கே வந்து அடைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன காட்சி இது, நீங்கள் எல்லாம் யார், எதனால் என்னை பார்த்த பிறகு எல்லோரும் அழுகத் தொடங்கினார்கள்னு கேட்கிறார். அதிலே ஸ்திரமாக இருந்த ஒருவர் சொன்னார், ஐயா, நாங்களும் உங்களைப் போலே இந்த மலைப்பிரதேசத்திற்கு வந்தோம். வந்தவர்கள் சிவபூஜை செய்ய தொடங்கினோம். சிவபூஜை செய்யும் போது வினோதமான ஒரு காட்சி தென்பட்டது. அந்த காட்சியை சிந்தித்துக் கொண்டு செய்யும் பூஜையை மறந்தோம். அப்போது அங்கே இந்த கோரமான பூதம் வந்து எங்களை சிறைபிடித்துக் கொண்டது. இத்தனை காலமாக இப்படி சிக்கியவர்கள், இப்படி தவறு செய்தவர்கள், சிவபூஜை செய்யும் போது மற்ற செயலிலே ஈடுபட்டவர்கள், மற்றைய விஷயங்களை சிந்தித்தவர்கள், மற்றைய வார்த்தைகளை பேசியவர்கள், இவர்களையெல்லாம் அது சிறைபிடித்துக் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அந்த நிலையில் இப்போது 1000 பேர்கள் இங்கே சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இத்தனை காலம் சிறைபிடிக்கப்பட்டிருந்த உங்களை அந்த பூதம் ஒன்றும் செய்யவில்லை அல்லவா? நீங்கள் எல்லாம் எத்தனையோ வருடங்களாக இங்கே சிறைவாசம் செய்கிறீர்கள், யாரையும் ஒன்றும் துன்புறுத்தவில்லையே, அதன் பிறகு ஏன் இந்த வருத்தம்னு கேட்டா, அதிலே ஒருத்தர் சொன்னார், ஐயா, இந்த பூதத்திற்கு வினோதமான ஒரு விரதம் உண்டு. இது ஓரிருவரை அடித்து உண்ணும் பூதம் இல்லை, ஒரே நேரத்தில் 1000 பேர்களை உண்ணும்படியான ஒரு விரதத்தை அடைந்திருக்கக்கூடிய பூதம் இது. இந்த பூதத்திற்கு ரொம்ப வினோதமான ஒரு வழக்கம் உண்டு. ஒரே நேரத்தில் 1000 பேர்கள் ஒன்று சேர்ந்த பிறகு அவர்களை சம்ஹாரம் செய்து இந்த பூதம் உண்ணுமாம். நாங்கள் இதுகாரும் 999 பேர்கள் இருந்து வந்தோம், அதனால் வேறு எங்களை அடிக்காமல் இந்த பூதம் இருந்தது. இன்று 1000ஆவதாக நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள், இன்றோடு அத்தனை பேர் வாழ்க்கையும் முடியப் போகிறதுன்னு அழத் தொடங்கினார்களாம் ஒவ்வொரு அடியாரும். பார்த்த நக்கீரருக்கு ஒரு பக்கம் தன் உயிரையெல்லாம் பற்றி சிந்திக்கும் அளவில் அவர் இல்லை, அவர் பக்குவ ஞானி, நேரடியாக சிவபெருமானை கண்களால் தரிசித்தவர், சிவபெருமானோடு வாதாடியவர், அவருக்கு உயிரெல்லாம் ஒரு பொருட்டில்லை. ஆனால் இவரை போலல்லாத அங்கே இன்னும் 999 சிவனடியார்கள், அத்தனை பேரும் பழுத்த சிவஞானிகள், அவர்களெல்லாம் துன்பப்படும்படியாக, அவர்கள் உடம்பெல்லாம் நோகும்படியாக இந்த பூதம் அவர்களை கொன்று உண்ணும் காலம் வந்து விட்டதே, அதற்கு நாம் காரணமாக இருந்தோமேங்கிற ஒரு வருத்தம். பார்த்தார், இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நம்மை காத்து கொடுப்பதற்கு ஒருவன்தான் உள்ளான். அவன் யார்? அவனை எங்கு சென்று அடைவது? எப்படி அவரை நாம் போய் பிடிப்பது? எங்கே போய் அவரை பார்க்க முடியும்னு இவர்களெல்லாம் துள்ள கேட்க தொடங்கினார்கள். அப்போது நக்கீரத்தேவ நாயனார் 1000 பேருமாக சேர்ந்து இந்த காக்கும் தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த ஒருவன், ஒரு தனி முதல்வன், ஒரு தனி வீரன், அவன் இருக்கும் இடத்திற்கெல்லாம் உங்களை நான் அழைத்து செல்லுகிறேன்னு சொல்லி தொடங்கித்தான் முதல் முறையாக முருகப்பெருமான் உரையும் பதிகள் என்று 6 திருத்தலங்களை வரிசைப்படுத்தி அந்த 6 தலங்களிலும் முருகப்பெருமான் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலத்தையும், அந்தந்த தலத்திலே அவன் செய்தருடைய லீலைகளையும், அந்தந்த லீலைகளின் மூலமாக அவன் வெளிப்படுத்தி அருளிய குணங்களையும் வைத்து பாடத் தொடங்குகிறார். நாம் இந்த அறுவடை வீட்டு தலங்கள்னு வரிசை போட்டோம்னா அதற்கு ஒரு வரிசை கிரமம் ஒன்று இருக்கு. ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, முருகப்பெருமான் அவதாரம் செய்ததிலிருந்து, சிறு குழந்தையாக இருந்ததிலேருந்து செய்த லீலைகள் எந்தெந்த தலத்தோடு சொல்லப்பட்டிருக்கோ அந்த வரிசையில் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வாஸ்தவத்திலே ஒரு அறுவடை வீட்டு தலங்கள்னு ஒரு சித்திரப்படம், ஒரு படத்தையோ இல்லை பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கிரமத்தையோ, வாரியார் சுவாமிகள் மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த தலத்தை பற்றி சொல்லும் போதோ ஒரு சரியான ஒரு வரிசையை பின்பற்றுவார்கள். முதல்ல திருப்பரங்குன்றத்தை சொல்லுவார்கள், அதுதான் முதல் படை வீடு என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது திருச்சீரலைவாய் என்று சொல்லப்படும் செந்தில் நகரம் திருச்செந்தூர் திருத்தலம், மூன்றாவது திரு ஆவினன்குடி, நான்காவது திரு ஏரகம், ஐந்தாவது குன்றுதோராடல் என்று வைத்து பாடி 6ஆவதாக பழமுதிர்ச்சோலையை பாடுதல். இந்த கிரமத்தில் தான் எப்போதுமே அறுவடை வீட்டை சொல்ல வேண்டும். முருகன் குழந்தையாக இருந்தபோது முதலில் செய்த லீலை பிரணவ மந்திர உபதேசம் செய்த லீலை, அதனால் சுவாமி வேலை முதல்ல வச்சுக்கலாமான்னு அதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆச்சாரியர்கள் நமக்கு காண்பித்து கொடுத்தது இந்த வரிசைத்தான். திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திருவாவினன்குடி, திருவேரகம், குன்றுதோராடல் சொல்லி பழமுதிர்ச்சோலை, இந்த 6 தலங்கள் தான். இந்த வரிசையை நாம் கடைபிடிப்பதற்கு ஒரே காரணம், நக்கீரத்தேவ நாயனார் முதலில் திருமுருகாற்றுப்படையிலே இந்த 6 தலங்களையும் வைத்து பாடும்போது இதே வரிசையில் தான் வைத்து பாடுகிறார். எந்த திருப்பரங்குன்றத்திலே இந்த கற்கிமுகி என்ற பூதம் இவர்களை எல்லாம் சிறைபிடித்து இவர்களை ஹிம்சித்தாலோ அந்த இடத்திலே அந்த தலத்தையே முதல் தலமாக வைத்து முருகப்பெருமானை சென்று அடையும் வழிக்கு உங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் பாடத் தொடங்கினார். இந்த ஆற்றுப்படை அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்திலே ஒரு வகை இலக்கியம். ஆறு அப்படின்னா நதின்னு நம்ம பொருள் கொண்டிருக்கோம். தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நதியை ஆறுன்னு சொல்லி பழகிட்டோம். ஆறுன்னு சொன்னால் வழி என்ற ஒரு பொருளும் உண்டு. செல்லக்கூடிய வழிக்கு ஆறு என்று பொருள். ஆனால் தான் எனக்கார் ஏதுன்னு சொல்லி அருணகிரியார் கேட்பார் முருகப்பெருமானிடத்தை, என் வாழ்க்கைக்கு வழி ஏது, எனக்கு என்ன கதின்னு கேட்கும்போது எனக்கார் ஏதுன்னு கேட்பார். அந்த விதத்தில் ஆறு என்று சொன்னால் அது வழியை குறிப்பது. ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்துதல், ஒருவரை சரியான விலாசத்திற்கு வழி நடத்தி கூட்டி கொண்டு போய் விட வேண்டியது, அவ்வளவுதான்.
ஒரு இடத்திற்கு போகணும், அந்த இடத்துக்கு விலாசம் தெரியும், ஆனால் வழி தெரியாது, இப்போ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்படி செல்வது என்று தெரியாத நிலையிலே அங்கே சென்று வந்த ஒருவர், அந்த வழி நல்ல பழக்கமான ஒருத்தர் நமக்கு வழியை காட்டி கொடுத்து, இங்கேருந்து நேராக போங்க, வலது பக்கம் திரும்புங்க, அங்கே இந்த கடை இருக்கும், அதை தாண்டி இப்படி வழி சொல்லி வழி தெரியாது சிக்கி தவிக்கும் ஒருவரை காப்பாற்றக்கூடியவன் யாரோ அவன் இருக்கும் இடத்திற்கு வழிகாட்டி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த மரபிற்கு ஆற்றுப்படை என்று பெயர். அதனால் எல்லாம் வல்ல பரம்பொருளான முருகப்பெருமான் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் தானே ஒருதனி முதல்வனாக இருந்து தன் இருப்பிடத்தை வந்து அடைவதற்கான வழியை நக்கீரத்தேவநாயனார் மூலமாக நமக்கு சொல்லும் விதமாக செய்த ஞானசாத்திர நூல்தான் திருமுருகாற்றுப்படை எனப்படும் அந்த நூல். அந்த நூலில் தான் முதலில் திருப்பரங்குன்றம் தொடக்கமாக ஒவ்வொரு தலத்தையும் பாடி, அந்தந்த தலத்திலே முருகப்பெருமான் செய்தருடைய லீலைகளை பாடி, எந்தெந்த தலத்தில் எவ்வளவு குணங்கள் எல்லாம் வெளிப்பட்டது என்பதை சொல்லி, அங்கே நடைபெறக்கூடிய விழாக்கள், பூஜை முறைகள், அங்கே வழிபாடு செய்து கொண்டிருப்பவர்கள் யார், இவற்றையெல்லாம் சேர்த்து சொல்லி முதலில் நமக்கு ஒரு தோத்திர நூலை திருமுருகாற்றுப்படை என்ற தலைப்பிலே நக்கீரர் வழங்கினார். முருக வழிபாட்டினுடைய முதல் நூலாக அந்த நூலைத்தான் காலவரிசையிலே வைத்து நாம் பார்க்க முடியும். அத்தனை தூரத்திற்கு இன்னைக்கும் இந்த கோயில் வழிபாடு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலில் கோயில் வழிபாடு பாடப்பட்டது முருகப்பெருமானுக்குத்தான். அது நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படையின் மூலமாகத்தான். வரலாறு தொல்லியல் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கும் சென்னையிலே ஓரளவுக்கு ஒரு 1800 வருடம் பழமையான ஒரு கோயில் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான். அந்த இப்போது தமிழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல கோயில்களும் பாடல் பெற்ற தலங்கள்லாம் சொல்கிறோம். சென்னையிலேயே நமக்கு திருவான்மையூர், திருவொற்றியூர், திருமயிலை இதெல்லாம் பாடல் பெற்ற தலங்கள். ஒரு 6ஆம் நூற்றாண்டு வாக்கிலே அப்பர் பெருமான், ஞானசம்பந்தர், பிறகு 7, 8ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்களெல்லாம் எழுந்தருளி பாடினார்கள். அவர்கள் காலத்திலே இருந்த ஆலயங்கள் எதுவும் இப்போது இல்லை, அதெல்லாம் மாற்றி கட்டப்பட்டு விட்டது. ஆனால் இவர்கள் காலத்திற்கு 3-4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடந்து கொண்டிருந்த ஒரு ஆலயம் இன்றும் அதே அளவிலே இருக்கு. வழிபாடு நடக்கலையே தவிர அந்த ஆலயத்தினுடைய எச்சங்களை இன்றும் பார்க்கலாம். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மகாபலிபுரம் செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையிலே சென்னையிலிருந்து பிரயாணம் பண்ணி போனீங்கன்னா புலிக்கொகைன்னு ஒரு இடம் வரும். இந்த கல்லிலேயே புலி மாதிரி எல்லாம் வடித்து வைத்திருப்பார்கள். ரொம்ப பிரசித்தமான இடம். அந்த புலிக்கொகைங்கிற இடத்துக்கு பக்கத்திலே கடல் கொண்டு போய் மீண்டும் திருவுருவம் காண்பித்து கொடுத்ததான ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயம் இன்றும் இருக்க பார்க்கிறோம். அது கடலை ஒட்டியே இருக்கக்கூடியது. அது ஒரு 11ஆம் நூற்றாண்டு வரையில் தொடர்ந்து வழிபாடுகள் அங்கே நடந்து வந்திருக்கிறது. ரொம்ப விசேஷமாக ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு, அந்த கோயிலை சார்ந்த கல்வெட்டு அங்கேயே கிடைத்தது. ஆனால் அதற்கு பிறகு ஏதோ ஒரு காலத்திலே கடல் கொண்டு போய் அந்த கோயில் முழுவதும் மண்ணால் மூடப்பட்டு அது இருப்பிடம் தெரியாமல் மறந்து போனது. 2004ஆம் ஆண்டு உலகையே உலுக்கியதான ஒரு கோர சம்பவம், இந்த சுனாமின்னு ஒன்று வந்தது. அதில் நடந்த ஒரே நல்ல காரியம், அங்கே எத்தனையோ நூற்றாண்டுகளாக புதையுண்டு கிடந்த அந்த முருகன் ஆலயம் மீண்டும் மண் அரித்து போனதாலே வெளியே வந்தது. அந்த கோயில் மீண்டும் வெளியெடுக்கப்பட்டு அதை சுற்றி அகழ்வாராய்ச்சி எல்லாம் செய்து இன்றைக்கும் அங்கே கருங்கல்லால் செய்யப்பட்ட வேலை வைத்து வழிபட்டது. அந்த வேலோடையே இன்றைக்கும் அங்கே தரிசனம் பண்ணலாம். தயவு செய்து வாய்ப்பு இருக்கும் அடியார்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா அவசியம் தரிசிக்க வேண்டிய ஆலயம். தமிழகத்தில் இருப்பதிலேயே காலத்தால் பிந்தையதாக இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே முருகன் ஆலயம் அந்த திருக்கோயில் தான். கருங்கல்லால் வேல் வைத்து வழிபாடு நடந்து கொண்டிருந்த அந்த கோயில், அந்த வேலோடு சேர்த்தே இன்றைக்கும் நாம் தரிசனம் பண்ணலாம். அப்படி கால அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இலக்கணங்களின் மூலமாக எடுத்தாலும் சரி, சிற்பம், தொல்லியல், வரலாறு, இந்த பார்வை எப்படி வைத்துக்கொண்டு பார்த்தாலும் ஆலய வழிபாடு என்று ஒன்று வந்தால் முருகன் வழிபாடு தான் அங்கே முதன்மை பெறுவதாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சிவ வழிபாட்டிற்கு அடிப்படையாக முருகன் வழிபாட்டை பார்க்கிறோம். சிவபெருமான் பரம்பொருள், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த பரம்பொருளை சென்றடைவதற்கான வழி சற்றே கடினமாக இருப்பதால் தான் சிவபூஜை எடுப்பதற்கென்று ஒரு ஆச்சாரியரை நாம் அணுகுகிறோம். நேரடியாக நாமே ஒரு கடையில் சிவலிங்கத்தை வாங்கி வைத்து பூஜை செய்யலாமான்னு கேட்டால் வாஸ்தவத்தில் கூடாது. விதிகள் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதற்கு தகுதியாக இருக்கிற ஒரு ஆச்சாரியரை அடைந்து அவரிடத்தே மந்திரங்களை உபதேசமாக பெற்று பூஜை கிரமங்களை அறிந்து கொண்டு அதன் பிறகு வைத்து பூஜை பண்ணணும். இன்னும் சொல்லணும்னா, அப்படி பூஜிப்பதற்கான சிவலிங்கத்தை விலை கொடுத்து வாங்குவதே தவறு. அதுக்கே பிரமாணம் கிடையாது. வீட்டிலே பூஜை செய்வதற்கு ஒரு சிவலிங்கத்தை ஏதாவது ஒரு ஊருக்கு போனேன் அங்கே பார்த்தேன்னு விலை கொடுத்து வாங்குவதே குற்றமாக சொல்லப்பட்டிருக்கு. சிவலிங்கம் வழிபாடு, லிங்க பூஜை அத்தனை பேரும் செய்யணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. சைவ பாரம்பரியத்தில் வரும் அத்தனை குடும்பங்களும் சிவபூஜை செய்யணும். அது செய்து கொண்டிருந்த வரையிலும் இருந்த குடும்பத்தினுடைய மேன்மையை பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது எப்போது விட்டு போச்சோ அதற்கப்புறம் அடைந்த நிலையையும் பெரியவர்களிடத்தையே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தவறாத அத்தனை பேரும் சிவபூஜை செய்யணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது விதிப்படியாக இருக்கணும், கிரமப்படியாக இருக்கணும். அதனால் அந்த மாதிரி செய்யப்படும் சிவபூஜையிலே காசு கொடுத்து ஒரு லிங்க திருமேனியை வாங்கி வைத்து வழிபடுவதற்கே இங்கே இடம் கிடையாது. ஒரு ஆச்சாரியரை அடைந்து அவரிடத்தே சிவபூஜைக்கான கிரமங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அவரே நமக்கு ஒரு திருமேனியை கொடுக்கணும்.
அப்படி இல்லையா, நம்மால் செய்வதற்கு நமக்கு இப்போ கால அவகாசம் எல்லாம் இல்லைன்னா, செய்யணும்னு ஆசைப்படும் யாருக்காவது ஒரு சிவலிங்க திருமேனியை வாங்கி தானமாக கொடுத்தாலும் உத்தமம், ரொம்ப உத்தமம். அவர் செய்யும் பூஜையிலே ஒரு பங்கானும் நமக்கும் வரும், அது சிவபுண்ணியமாக சேரும். சிவலிங்க தானம் ரொம்ப விசேஷமான தானமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏதான கட்ட காலத்திலெல்லாம் தானம் செய்தால் நல்லதுன்னு சொல்லும்போது என்ன தானம்னு தெரியாமல் அலைபவர்களுக்கு ஒரு சிவலிங்க திருமேனியை வாங்கி பூஜை செய்வார்கள் என்று நிச்சயமாக யாரையான நம்பினீங்கன்னா அவங்களுக்கு அந்த லிங்க திருமேனியை தானமாக கொடுப்பது உயர்ந்த தானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரமமங்கலமான தானம். முக்கியமான காலங்களில் நீத்தார் வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில், இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய அந்த ஆண்டு நினைவு நாட்கள் எல்லாம் தவறாது செய்யக்கூடிய தானங்களோடு சேர்த்து ஒரு சிவலிங்க திருமேனியை தானமாக கொடுப்பதும் உயர்ந்த புண்ணியத்தை தரும். ஆனால் அந்த சிவபூஜையானது ஆச்சாரியரை அடைந்து அவரிடத்தே இருந்து கிரமமாக மந்திரங்களை உபதேசமாக பெற்று செய்ய வேண்டியது. அதற்கு வழி இல்லாது இருக்கக்கூடிய காலத்திலே ஆச்சாரியரை அடைவது ரொம்ப சுலபம். அது யாராக இருந்தாலும் ஆச்சாரியர் அவர் திருவடியில போய் விழுந்தோம்னா நம்மை காப்பாற்ற வேண்டியது அவருக்கு கடமை ஆகிறது. அந்த ஆச்சாரிய ஸ்தானத்திலே முருகப்பெருமானை சிவபெருமான் காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஞானஸ்கந்தன் அந்த திருநாமம் இவருக்கு மட்டும்தான் சொல்லப்படும். ஞானம் என்ற அடைமொழியை முன்னால் வைத்து ஞானத்தை அடையாக வைத்து எம்பெருமானுக்கு கூட சொல்லுவதில்லை. ஸ்கந்த பெருமானுக்கு அது உண்டு. ஞானஸ்கந்தன், ஞானமே வடிவான ஸ்கந்தன், ஞானமே கந்தன், இரண்டு விதமாகவும் கொள்ளலாம். பரமஞானம் என்ற ஒரு தத்துவத்திற்கு வடிவம் கொடுத்தால் அது முருகனை போலே இருக்கும். முருகப்பெருமானை குகன் என்ற சொல்லாலே அழைப்போம். இருக்கக்கூடிய பல்வேறு திருநாமங்களிலே குகன் என்ற திருநாமம் ரொம்ப பிரசித்தமாக சொல்லப்படுவது. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துன்னு பாடுற அந்த குகன் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆழ்ந்த அழகான தத்துவார்த்த பொருள். குகைக்குள்ளே யார் வசிக்கிறானோ அவன் குகன், இவ்வளவுதான் அதுக்கு இலக்கணம். குகையை எப்போதும் இருப்பிடமாக கொண்டிருப்பவன் யாரோ அவனுக்கு குகன் என்று பெயர். முருகப்பெருமான் குகவாசியா, குகையிலா இருக்கிறார்னு கேட்டா ஆம். அத்தனை உயிருக்குள்ளேயும் சென்றடைய முடியாததாய் இருக்கும் உள்ள குகையின் உள்ளே அதன் இருட்டிலே ஞான ஒளிப்பிழம்பாக காட்சி கொடுப்பவன் கந்தக்கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு. முருகனை ஞானத்தோடு ஒப்பிட்டு சொல்வதற்கு காரணம், ஞானத்திற்கு வடிவம் இல்லை, அதை உணர்தல் என்பதோ அதை பெற்றுக்கொள்ளுதல் என்பதோ காசு கொடுத்து வாங்கும் பண்டமோ இல்லை. மற்றைய உணர்ச்சிகளாலே அறிந்து கொள்ளலாமான்னு கேட்டால், கண்களால் பார்த்த மாத்திரத்தில் ஞானம் அடைந்தேன், இந்த ஞானம்னு கொஞ்சத்தை வாயில போட்டு சுவைத்தேன், இதுதான் ஞானம்னு தெரிந்து கொண்டேன், காதால் எதையோ கேட்டேன், இதுதான் ஞானம். அது இது மாதிரியான உடல் சார்ந்து இருக்கக்கூடிய கலேபரங்களை கொண்டு அறிந்து கொள்ளக்கூடியதானது அல்ல. அது உள்ளத்திற்கு ஆறுதல் பொருளாக உறுதி பொருளாக இருப்பதை ஞானம் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தின் வடிவம் ஒன்று எடுத்தால், உருவமில்லா ஞானம் வடிவம் ஒன்றை எடுத்துக்கொண்டால், ஞானம் என்ற களிமண்ணை பிசைந்து ஒரு வடிவம் செய்தால் அது முருகப்பெருமானை போலே இருக்கும். அதனால்தான் சிவபூஜைக்கு அடித்தளமாக முருகப்பெருமானை முன்னிட்டு அவரை வணங்கி வழிபட்டு அவர் மூலமாக பெறப்பட்ட உபதேசத்தை கொண்டு சிவபூஜை செய்தல். அருணகிரி பெருமான் எத்தனை 100 பாடல்களாலே முருகனை எவ்வளவோ 1300 சொச்சம் பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கு. 16,000 பாடல்கள் பாடியதாக அவரே சொல்லிக் கொள்கிறார். அதிலே நம்முடைய தௌர்பாகியம் ஒரு 15,000 பாடல்களை தொலைத்து ஒரு 1300 சொச்சம் பாடல்கள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. எத்தனை பாடல்களிலே முருகனை எவ்வளவு கொண்டாடினாலும் கடைசியில முருகனிடத்தை கேட்கும் பொருள் என்ன? தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா என்று கேட்பார். பசுபதி ஸ்ரீவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்று அருளும் வேலா முருகனிடத்தே கேட்கிறார். பதிஞான வாழ்வை தருவாயேன்னு பவானி எம்பெருமானிடத்தே கேட்கிறார். முருகப்பெருமானிடத்தை அவர் கேட்பது என்ன? சிவஞானத்தை கேட்கிறார். ஸ்கந்தனே ஞானமாக இருப்பதால் சிவஞானம் என்று ஒன்று வேண்டும் என்றால் அது முருகனிடத்தே இருந்துதான் பெற முடியும் என்ற திருவுள்ளத்தாலே முருகனை ஆச்சாரியராக பாவித்து அவரிடத்தே இருந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு தான் அருணகிரியார் நின்றார். முக்தி என்னமோ சிவஞான முக்தி தான். முக்தி என்னமோ திருக்கைலாயம் அடைந்தார்னு தான் எழுதுவோம். முக்திக்கு வழி திருக்கைலாயத்தை அடைவதுதான் முக்தி ஸ்தானம் திருக்கைலாயம், அதில் மாற்று கருத்தில்லை. அதற்கு நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆச்சாரிய ஸ்தானத்திலே யார் இருக்கார்னா முருகப்பெருமான். அதனால்தான் எங்கே ஒரு குற்றத்திலோ ஒரு குறையிலோ ஒரு கலக்கத்திலோ சிக்கி தவிக்கும் உயிருக்கு அதிலிருந்து வெளிப்படுவதற்கான வடிவமாக முருகப்பெருமானை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். வாரியார் சுவாமிகள் 2 திருத்தலங்களுக்கு ஒரு சிறப்பு சொல்லுவார். இதில் நடுவில் சைவ சமயத்திற்கு தலைநகரமாக இருப்பது திருவாரூர், அதில் சந்தேகம் இல்லை. வைணவ சமயத்திற்கு தலைநகரமாக திருவரங்கம் திருக்கோயிலை சொல்லுவார்கள், அதெல்லாம் வைணவர்கள் கொண்டாடுவது. முருகப்பெருமானை வழிபடும் அடியார்களுக்கு தலைநகரமாக இருப்பது எது? கௌமார சமயத்திற்கு ராஜதானி எது? குமரன் வழிபாட்டாளர்களுக்கு தலைநகரம் எது என்பது குறித்து சர்ச்சையெல்லாம் பெரியவர்களிடத்தே நடந்தது. அதிலே பெரும்பான்மை அடியார்கள் 2 பக்கமாக பிரிந்தார்கள். 2 தலங்கள் தான் கடைசியில் தேர்ந்து வந்தது. ஒன்று திருச்சீரலைவாய், மற்றொன்று பழனியம்பதி. பாலதண்டாயுதபாணியாக பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆவினன்குடி பழனி திருத்தலமும் மற்றொன்று திருச்செந்திலம்பதி செந்தூர் திருத்தலம். இந்த 2 திருத்தலங்களைத்தான் பெரும்பான்மை அடியார்கள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு
தலைநகரமாக நியமிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார்கள். இப்போது தலைநகரம்னு சொன்னால் ஒன்று தான் இருக்க முடியும். இந்த ரெண்டெல்லாம் இருக்கலாங்கிறது இறை வழிபாட்டிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கிற பட்சத்திலே இந்த 2 திருத்தலங்களிலே எதை தேர்ந்தெடுப்பது என்று ஒரு பெரிய விசாரம் நடந்தது. இந்த 2 தலங்களில் எதை தேர்ந்தெடுப்பது? முருகன் வழிபாடு, முருகன் வழிபாட்டாளர்கள், அடியார்கள் இவ்வளவுக்குள்ளே சர்ச்சை இருக்கும்போது கிருபானந்த வாரியார் சுவாமிகளிடத்தை தான் சென்றார்கள். முருகன் சிவஞானம் அப்படியே வடிவமாக திகழ்ந்த பரமாச்சாரியர் அவரிடத்தே சென்றார்கள். அவரை வணங்கி துதித்து அடியார்கள் இப்படி ஒரு விசாரம் நடக்கக்கூடிய நிலையை சொல்லி அதிலே அடியார்கள் கொண்ட திருவுள்ளம் என்னன்னா இந்த 2 திருத்தலங்கள் தான், வேற எதற்கும் பெருசா அங்கே யாரும் வாக்கிடலை. திருச்செந்தூர் திருத்தலம், திரு ஆவினன்குடி, இந்த 2லே எதை முருகன் வழிபாட்டிற்கு தலைமை பீடம் என்று கொள்ளலாம்னு பார்த்தபோது வாரியார் சுவாமிகள் சொன்னார், இறைவனை வழிபடச் செல்வது 2 காரணங்களுக்கு. ஒன்று துன்பத்திலிருந்து விடுதலை, மற்றொன்று நன்மை பெறுவதற்கு. கட்டத்திலிருந்து விடுபெறணும்னா பழனியை நாடி இருங்கள், நன்மை அடைவதற்கு திருச்செந்தூர் தலத்திற்கு போங்கள்னு இந்த 2 தலத்தையும் ஒரு சேர வைத்து பார்த்து துன்பம் தொலைக்க பழனியம்பதியையும் இன்பம் நிறைய வேண்டில் திருச்செந்தூர் திருத்தலத்தையும்னு ரொம்ப சாதுரியமாக, இதுதான் ஆச்சாரியர்களுடைய வாக்கு. ஏன்னா இப்படி ஒரு விசாரம் ஞான நூல்களில் ஏற்கனவே யாராவது செய்திருந்தார்கள் என்றால், அப்பா நாம் இந்த விசாரம் எல்லாம் செய்யக்கூடாது, ஆச்சாரியர்கள்லாம் ஏற்கனவே செய்து விட்டார்கள், அவர்கள் சொன்ன வாக்கை நாம் பின்பற்ற வேண்டும், அதனால் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு இதுதான் பதில்னு சொல்லிடலாம். ஆனால் இப்படி ஒரு விசாரம் இதுவரையில் நடந்ததில்லை. இப்போதுதான் அது தொடங்கியது. இதனால் ஒரு குழப்பம், இதனால் அடியார்களுக்குள்ளே ஒரு மனவேஷம், ஒரு கிளேசம் எல்லாம் வந்தபோது இந்த 2 தலங்களுக்குத்தான் பெரும்பான்மை அடியார்கள் நின்றார்கள். இந்த 2இல் எதை கொள்வது என்று கேட்டபோது பரம பக்குவ நிலையிலே இருந்தவராலே, அதனாலே வாரியார் சுவாமிகளால் இவ்வளவு ஆச்சரியமான ஒரு விடையை கொடுக்க முடிந்தது. 2 திருத்தலங்களும் நமக்கு உத்தேசியம். ஒன்று துன்பத்திலிருந்து நீங்க பழனியம்பதி, இன்பம் நிறைய வேண்டும் என்றால் செந்திலம்பதின்னு இந்த 2 திருத்தலத்தை காண்பித்து கொடுத்தார். அந்த திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு வாய்த்த சிறப்புகள் என்று பார்த்தால், முதல் முன்னம் ஒரு சிறப்பு, அருணகிரி பெருமானாலே அதிகப்படியான திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலம் திருச்செந்தூர் தலம்தான். செந்தில் தலத்திலே சிவசுப்பிரமணியனாக விளங்கக்கூடிய பெருமானுக்கு பல தலங்களிலும் இருப்பதிலும் ஒரு தனி சிறப்பு, அவர் அங்கே சிவபூஜகர் திருக்கோலத்திலேயே நிற்கிறார். மற்றைய பிரபலமாக வேறு தலங்களிலே அந்த திருக்கோலத்தை நாம் பார்க்க முடியாது. சம்ஹாரத்திற்காகத்தான் திருச்செந்தூர் தலத்திற்கு போனார். அங்கே படைவீடு அமைத்து கொண்டு அங்கே இருந்துதான் யுத்தம் செய்வதற்கான எல்லா விசாரங்களையும் செய்தார். எப்படியெல்லாம் யுத்தம் செய்யலாம், யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டும், இதெல்லாத்தையும் அங்கிருந்து தான் திட்டம் எல்லாம் தீட்டினார். ஆனால் நிறைவாக அங்கே என்ன கோலத்தில் நின்றார் என்று பார்த்தால் சிவபூஜகராக நின்றார். சிவபூஜை செய்யும் கோலத்திலேயே நின்றார். இன்றைக்கும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம், திருச்செந்தூர் திருத்தலத்திலே கருவறையின் உள்ளே அத்தனை ஜோதி வடிவமாக சிவசுப்பிரமணியனாக பெருமான் நிற்பார். அவரை ஏதோ அந்த கொஞ்சம் சிரமத்துக்கு நடுவில் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம். உள்ளுக்குள்ளே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை உண்டு. நான் சொல்றது பின்னாடி இருக்கிற குகையில இல்லை, கர்ப்பகிரகத்திலேயே முருகனுக்கு பக்கத்திலே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை உண்டு. அந்த எம்பெருமானுக்கு ஜெகநாதன் என்று திருநாமம். காரணம், உலகத்திற்கெல்லாம் ஒரு தலைவனாக அந்த சிவலிங்க பெருமானை நியமித்து அவருக்கு முருகப்பெருமான் நாள்தோறும் பூஜை செய்து வருகிறார். அதனால்தான் அந்த தலத்திலே ஒரு கையில் அக்ஷமாலை ஏந்தி வலது மேற்கரத்திலே ஒரு அக்ஷமாலை வைத்திருப்பார் முருகப்பெருமான். இடது கீழ்கரம் இப்படி காண்பித்து கொடுப்பார். அது இப்படி வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த கையை, அதிலே ஒரு புஷ்பத்தை ஏந்தி இருப்பார். சிவார்ச்சனை செய்யக்கூடிய பாவத்திலேயே பரமசைவமூர்த்தியாக விளங்குபவர். அப்படியே அதுக்கு பக்கத்திலேயே ஆறுமுக பெருமானுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும். சிதம்பரத்தில் எப்படி நடராஜ பெருமான் தெற்கு நோக்கி விட்டிருக்கிறாரோ, அவர் விசேஷமூர்த்தியாக சொல்லப்படுகிறாரோ, அதே போர் செந்திலம்பதியிலே பெருமான் சுப்பிரமணிய பெருமான் கிழக்கு பார்த்து கடலை நோக்கியபடி மூலஸ்தானத்திலே மூலமூர்த்தமாக இருப்பார். விசேஷமூர்த்தியாக செந்திலாதிபன் என்றும் சக்கரவர்த்தி என்றும் அவன் அடியார்களாலே கொண்டாடப்படும் ஆறுமுகப் பெருமான் 12 கரங்களோடு தெற்கு நோக்கி வீற்றிருப்பார். தெற்கு திசைக்கு நம் சமயத்திலே ஒரு முக்கியத்துவம் உண்டு. பெரும்பான்மை சிவாலயங்களில் சுவாமி ஒன்று கிழக்க பார்த்துருப்பார், சில தலங்களில் மேற்க பார்த்துருப்பார். இந்த 2 நிலையில தான் பெரும்பான்மை நாம் பார்த்திருப்போம். தெற்க பார்த்து எழுந்தருளி இருக்கும் மூர்த்தங்கள் இன்னும் விசேஷமானவை. அதை ஏன் பிரபலமாக ஊர்களெல்லாம் வச்சு வழிபடுறது இல்லைன்னா, தெற்கே இருக்கக்கூடிய முகத்திற்கு அகோர முகம் என்று பெயர். அந்த அகோர முகத்தை அதிகமாக உபாசிப்பவர்களுக்கு உலக விஷயங்களிலே பற்று குறைந்து போய்விடும். அவர்களுக்கு ஞானம் தலையெடுத்து இந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய அற்பமான பற்று நீங்கி போய்விடும். அதனால் தெற்கு திசை எதற்கான திசை? யமனுக்கான திசை. அதை அமங்கலமாக நாம் சொல்லி வைத்திருக்கிறோம். ஆனால் ஞான வடிவனாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெருமான் தெற்கு பார்த்து இருக்கார். பரமஞான ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜ பெருமான் தெற்கு நோக்கி எழுந்தருளுகிறார். எல்லாம் வல்லவரான தியாகராஜ பெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்ய வேண்டி தேரிலிருந்து புறப்படும் போது தெற்கு நோக்கித்தான் முதல்ல புறப்படுவார். அவர் தெற்கு நோக்கி தான் புறப்படவே, அந்த தேரே தெற்கு நோக்கி தான் புறப்பட ஆரம்பிக்கும். இப்படி முக்கியமான மூர்த்தங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் தானம் கொடுக்கக்கூடிய நிலையிலே தெற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிறார்கள். அந்த நிலையிலே ஆறுமுகப் பெருமானும் திருச்செந்தூர் திருத்தலத்திலே தெற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கார்.
சாதாரணமாக உற்சவமூர்த்திகளையும் நாம் சைவ ஆலயங்களிலே கிழக்கு பார்த்து தான் எழுந்துருள பண்ணுவோம். மூலஸ்தானத்துக்கு பின்னாடி ஒரு அறையிலே தான் எழுந்துருள பண்ணுவோம். பெரும்பான்மை தெற்கு நோக்கியெல்லாம் எழுந்துருள பண்ணும் வழக்கம் இல்லை. ஆனால் செந்திலம்பதியிலே சண்முகப் பெருமான் மட்டும் தெற்கு நோக்கி எழுந்தருளி இருப்பார். காரணம், தெற்கு திசை யமனுக்கான திசையாக சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்சம் மனித வாழ்க்கையிலே நாம் நிறைவிலே பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மரண பயம். அந்த மரண பயம் அது அவசியமற்றது, தன் அடியார்களுக்கு மரண பயமானது அவசியமற்றது என்ற பக்குவத்தை காண்பித்து கொடுப்பார். அருணகிரி பெருமான் அதிகமாக அவர் கேட்டிருப்பது 2 விஷயத்தை கேட்டிருப்பார். 2 விஷயத்தை தான் அதிகம் பாடியிருப்பார் திருப்புகழ் பாடல்களிலே. ஒன்று, அவர் இளமை காலத்திலே செய்து வந்த சில செயல்கள், அவர் செய்த சில குறைகளை எல்லாம் திரும்ப 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 பாடி அழுது தீர்ப்பார். மனம் அவ்வளவு கலங்க அழுது கொண்டிருப்பார் பாதி பாடல்களே. இது அவர் செய்த அந்த குறைகளை எல்லாம் சொல்லி மீண்டும் ஒரு முறை அதிலே விழாமல் என்னை காக்க வேண்டும் முருகனிடத்தை கேட்பார். மற்றொன்று, காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயேன்னு கேட்பார். சுவாமிகளுடைய அடி ஆழத்திலே எவ்வளவு பெரிய பக்குவ ஞானி முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்திருக்கார். ஷடாட்சரத்தை உபதேசம் பண்ணி வச்சிருக்கார். அவரே சொல்லிக்கிறார், நாம அவர் கோபுரத்திலேருந்து விழுந்தார், முருகப்பெருமான் கைத்தாங்கல அப்படி தூக்கி பிடிச்சார், அவருக்கு அனுகிரகம் பண்ணார், பாடினார்னு சொல்லுவோம். அதை தாண்டி அருணாச்சலேஸ்வர பெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்ணதை அவரே திருப்புகள்ல பாடுறார். அந்த கோபுரம் எந்த கோபுரத்திலேருந்து கீழே விழுந்தாரோ அங்கே கீழே கோபுரத்திளையனார் சன்னதின்னு ஒன்று இருக்கும் திருவண்ணாமலையில். இங்கே வெளியில் ராஜகோபுரத்திலேருந்து போனீங்கன்னா 2வது கோபுரம் இது. அந்த கோபுரத்திலேருந்து தான் சுவாமிகள் கீழே விழ பார்த்தார், முருகப்பெருமான் தாங்கி பிடித்தார். அந்த கோபுரத்தின் அடியிலே கோபுரத்திளையனார்னு சொல்லி ஆறுமுகப்பெருமான் ஒரு சன்னதியிலே இருப்பார். அந்த சன்னதியில் தான் அருணகிரி பெருமான் தொடக்க காலத்தில் பல வருடங்கள் மௌனத்திலேயே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு அனுபூதியில பாடுறாரே, அந்த உபதேசத்தை முருகப்பெருமான் அங்கத்தான் செய்து வைத்தான். சும்மா இரு, இதுதான் சொன்ன உபதேசம். பேசாமல் இரு, புலன்கள் அத்தனையும் மௌனம் கடைபிடிக்கும்படியாக இருன்னு அனுகிரகம் பண்ண அந்த இடம் அங்கே தான் தவத்திலே இருந்தார். தவம் முடிந்து கண் திறந்து பார்த்த போது கண்ட காட்சியை அருணகிரியார் நமக்காக பாடி வைக்கிறார். அண்ணாமலை பெருமானும் உண்ணாமலை அம்மையும் காட்சி தந்தார்களாம். அம்பிகை திருக்கரத்திலே ஒரு திருநீற்று பிறை வைத்திருந்தார். விபூதி பாத்திரத்தை அம்பிகை ஏந்தி இருந்தாள். அருணாச்சலேஸ்வர பெருமான் அதிலேருந்து திருநீர் எடுத்து அவருக்கு நெத்தியிலே இட்டு விட்டார். அவர் பாடுற திருப்புகழ்ல சொல்லியிருக்க. நேரடியாக அண்ணாமலையாரும் அம்பிகையும் காட்சி கொடுத்து அம்பிகை கையிலே திருநீற்று பிறையை வைத்துக் கொண்டிருக்க சிவபெருமானே அவருக்கு திருநீற்றை இட்டு பிரசாதமாக கொடுத்தார். அடுத்து என்ன நடந்தது? எல்லாம் வல்லவளான வள்ளி நாயகி சுவாமியினுடைய திருத்தலையிலே கையை வைத்து அனுகிரகம் பண்ணார். ஸ்பர்ச தீட்சை வள்ளி நாயகியினிடத்தை பெற்ற சிறப்பு சுவாமிகளுக்கு இப்படி தலைமையிலே வைத்து அழுத்தி அனுகிரகம் பண்ணாராம். அதன் பிறகு பாட ஆரம்பித்தது தான் இத்தனை 1000 ஆண்டு தமிழ் வரலாற்றிலே அருணகிரியாரை போலே சந்தம் வைத்து தமிழ் பாடிய ஒரு புலவர் இன்னும் பிறக்கவில்லை. சத்தியம் சத்தியம் மீண்டும் சத்தியம், இனியும் பிறக்க மாட்டார். அருணகிரி பெருமானை போலே தமிழிலே சந்தம் பாடுவதற்கு தமிழ் இலக்கியத்தை பக்தி இலக்கியத்தை குறிப்பாக பிரிக்கும் போது அது ஞானசம்பந்த பெருமான் முதல் படி. அவர் தான் ஒரு மைல்கல். அவரை போலே நிறைய பாவகைகளில் பாடிய புலவர்களே கிடையாது. ஞானசம்பந்த பிள்ளையார். அவருக்கு அடுத்து யாருன்னா அருணகிரி பெருமான். ஞானசம்பந்தருக்கு முன்பாக, ஞானசம்பந்தருக்கும் அருணகிரியாருக்கும் இடைப்பட்டு, அருணகிரியாருக்கு பிறகு, இப்படித்தான் பக்தி இலக்கிய காலத்தையே நாம் பிரிக்க வேண்டும். அப்படி தமிழ் பக்தி இலக்கியம் கண்ட புலவர்களுக்குள்ளே இந்த 2 பேரும் அடைந்த சிறப்பு வேறு யாருக்கும் இல்லை. அதிலும் சந்தக்கவி பாடுவதில் தமிழ் இலக்கியம் இதுவரையில் எத்தனை 1000 தமிழ் புலவர்களை கண்டிருக்குமோ அருணகிரியாருக்கு ஈடாக ஒருவரும் இல்லை என்ற நிலையிலே அப்படி தமிழ் பாடும் புலமையை ஞான தேசிகனான முருகனிடத்தே இருந்து பெற்று பாடத் தொடங்கினார். அன்று பாடத் தொடங்கியதுக்கு அப்புறம் முடிவே இல்லாமல் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது அந்த வேள்வி. யாகம் போலே செய்தார். சென்ற இடமெல்லாம் பார்த்து பார்த்து முருகனிடத்தை அவர் கொண்ட அனுபவங்களே. அவர் என்ன கேட்கிறார்? தகைமை சிவஞான முக்தி கேட்டார். அதை விட முக்கியமா முருகனிடத்தை ஒரு விஷயம் கேட்கிறார். காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. நம்ம ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அதிகமாக நமக்கு உபதேசம் செய்து வைத்தது மரண பயத்தை தீர்ப்பதற்குத்தான். நான் வாழக்கூடிய காலத்திலே புலன்கள் எல்லாம் நல்லா செயல்படக்கூடிய காலத்திலே ஆணவத்தின் உச்சத்திலே எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்வோம். அத்தனையும் பொய்மாய தோற்றமாகவே வெளிப்படுத்துவோம். செய்வதெல்லாம் பொய், சொல்லுவதெல்லாம் பொய், கண்டதெல்லாம் பொய்ன்னு பொய்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே உழன்று முடித்து யாருக்காகவோ இதையெல்லாம் செய்கிறோம். கடைசியில் அவங்கத்தான் நம்மளை பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு தான் நம்ம எல்லாம் செய்து வைக்கிறோம். சேர்த்து வச்சதெல்லாம் கொண்டு அவர்கள் தான் நமக்கு கதியாக இருந்து பார்த்து கொள்வார்கள்னு நம்பி 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 அவர்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடித்துட்டு கடைசி காலத்தில் புலன்கள் எல்லாம் அடங்கி போகும்போது இவர்களிடத்தே இருந்து இனி எதுவும் பெற முடியாதுங்கிற காலம் வரும்போது யாருக்காக ஒரு ஆயுசு காலத்தையும் நாம் சேகரித்தோமோ செலவு செய்தோமோ அவர்கள் கொண்டு போய் அப்படி ஓரமா போட்டு வச்சிருப்பாங்க. அப்பப்போ வந்து மூக்கு கிட்ட தொட்டு பார்ப்பாங்க. இன்னுமா இருக்குன்னு நினைக்கிற ஒரு காலமும் வரும்.
அப்படி வந்து உடலிழைத்து விழும் காலத்தில் அந்த பயம் கண்ணுக்குள்ளே தோத்தும் போது யமகிங்கரர்கள் வேற வருவாங்களாம். அந்த கோரமான வடிவத்தோடு அவர்கள் வருவார்கள். பின்னாடியே பெரிய ஒரு எருமகடா மேலே ஏறி யமனும் புறப்பட்டு வருவான். அந்த பயமும் சேர்த்து என்னை ஆட்கொள்ளும். முருகா, அந்த நிலைக்கு என்னை விட்டு விடாதே. அப்படி நான் தளர்ந்து விழும் காலத்தில் காலதூதர்களுக்கு முன்பாக நீ வந்து என்னை காத்து அனுகிரகம் செய்ய வேண்டும். உன் திருவடிக்கு என்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைவாக இந்த கண்கள் கண்ட காட்சி உன் திருக்கோலமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த மரண பயத்தை வெல்லுவதற்கான வழியை ஆச்சாரியர்களை தவிர வேறு யாரும் உபதேசம் செய்ய முடியாது. அந்த ஞானதேசிகனாக முருகப்பெருமான் இருப்பதால் தான் அருணகிரிநாதர் பெரும்பான்மை பாடல்களிலே மரணபயம் நீங்க வேண்டிய திரும்ப 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 பாடிக்கொண்டு வர. அது அவருக்கானதில்லை, நமக்காக பாடியது. நான் இதை சொன்னோன்னா அடுத்த உடனே அப்போ அருணகிரிநாதருக்கும் அது இருந்ததான்னு கேட்பாங்க. ஆச்சாரியர்களுக்கு இதெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. அப்படி ஒருத்தர் இருந்து இதெல்லாம் பாடி கொடுக்கலையோ நமக்கு கடைசி காலத்துக்கு வழி இல்லை. வேறு யாரை நம்பிக்கொண்டு நாம் இருப்பது? வேறு எதை நம் பற்றாக பற்றி கொண்டு யாருமே கிடையாது. அவர் ஒருத்தர் கிடைத்தாரோ நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்படியாக. அதற்காக வேண்டி ஒருவரை பெருமான் அனுப்பி அவர் மூலமாக இத்தனை ஆயிரம் பாடல்களாக அவருடைய அனுபவத்தை கொடுத்து அதெல்லாம் நம்மை வந்து அடையும்படியாக. அதிலும் கூட அருணகிரியார் 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தார். இன்றைக்கும் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தருடைய மகனீயர். முருகனாலே தடுத்தாட்கொள்ளப்பட்டு திருவண்ணாமலை தலத்திலிருந்து புறப்பட்டு நீண்ட நெடிய திருத்தல யாத்திரை இலங்கை வரையிலும் எல்லாம் சென்று பாடி வந்திருக்கிறார். தேவார முதலிகள் கூட இலங்கைக்கு தாங்களாக போகல, ராமேஸ்வரத்திலிருந்து பாடி முடிச்சுட்டாங்க. சுவாமிகள் காலத்தில் அவர் இலங்கைக்கே போயிருக்கு. அங்கேயே எழுந்தருளி கதிர்காமம், கண்டி முதலிய தலங்களை எல்லாமும் தமிழில் வைத்து பாடி கொண்டா. இதெல்லாம் நிறைவு பண்ணி அவருடைய அளவில் அவர் எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டார். முருகனை பலமுறை தரிசித்தார், கண்களால் கண்டார். அவராலே இன்னும் நிறைய அடியார்கள் முருகப்பெருமானை தரிசித்தார்கள். நிறைவிலே குகசாயுஜ்யம் அடைந்து முருகப்பெருமானுடைய திருவடிகளை போய் அடைந்து விட்டார். அவர் என்ன செய்யல ஒரு விஷயம்னா, தனக்கு அடுத்து ஒரு சிஷ்யரை நியமிக்கல். இந்த பரமாச்சாரியார்களுடைய நிலை இதுதான். இவர்கள் ஏதோ ஒன்றை செய்து முடித்து விட்டோம், அடுத்து இதை யார் எடுத்து செய்வாங்கங்கிற எண்ணம் எல்லாம் இவர்களுக்கு இல்லை. அவர்கள் சேகரித்த சிவஞானம் கூட பாடல்களாகத்தான் தங்கி நின்றனவே தவிர அதை நீங்க பார்த்துக்கோங்க, எனக்கு அடுத்து நீங்க தான் செய், இதெல்லாம் அவர்கள் நம்பவே மாட்டார்கள். ஏன்னா அடுத்துன்னு ஒன்றை நம்பி விட்டோம்னா இறைவனை நம்பவில்லைன்னு ஆகுது. நம்ப தகுந்தவன் ஒருவன் தான் என்னும் போது அவனை விடுத்து இதை ஜாக்கிரதையா கொடுத்துட்டு போறேன், இவர் பார்த்துப்பார், என்ன நம்பிக்கை அதுல வருது? அத்தனையும் சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் யாரோ ஒருத்தருக்குன்னு நம்பி வைக்கிறோமே, நாம் போய் சேர்ந்து 2வது வருஷம் 3வது வருஷம் 1 மாசம் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. அது நமக்கு பங்கும் கிடையாது, பாவ புண்ணியத்திலும் நமக்கு பங்கு இல்லை. அந்த அளவில் தான் இருக்கிறது சேர்த்து வைத்த காசும் பணமும். அப்போ இந்த சிவஞான உபதேசம் பெறப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? நம்ம இடத்தே இருந்து அடுத்தொருவருக்குங்கிற எண்ணம் எல்லாம் இல்லை. அவர்கள் ஞானத்தை அத்தனை பேரும் படும்படியாக மழை போலே பொழிந்து விட்டு அவர்கள் அளவில் அவர்கள் போய் சேர்ந்து விடுவார்கள். அடுத்து வருபவர்களுக்கு இது பயன்படுமாங்கிற எண்ணத்தில் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் இறைவனுக்கு அந்த ஆசை உண்டு. ஏன்னா இவர்கள் ஒருவரை கொண்டு வந்தார், இவர் ஒருவர் மூலமாக இத்தனை உபதேசத்தையும் செய்தார். இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒருத்தரையா கொண்டாட முடியும்? யாருக்கு இவ்வளவு பக்குவம் இருக்க முடியும்? அதனால் பார்த்தான் இறைவன், இந்த திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் காலவசத்திலே வழக்கொழிந்து போய்விட, அதை கொள்வதற்கு ஆட்கள் யாரும் இல்லாமல் அது அப்படியே இல்லாமல் எல்லாம் போய்விட, சென்ற நூற்றாண்டிலே இந்த திருப்புகழ் பாடல்களை மட்டும் மீட்டெடுப்பதற்கென்று ஒரு ஆச்சாரியரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் பற்றி ரொம்ப பிரபலமாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போ சமீபத்தில் தான் இருந்தவர். ஒரு 160-170 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை எடுத்திருக்கக்கூடிய செங்கல்பட்டு அதற்கு பக்கத்திலே ஒரு ஊரிலே பிறந்தவர். அங்கே பிறந்து அவர் பிறந்தது கருணீகர்கள் என்று சொல்லப்படும் பாரம்பரியமான கணக்கெழுதக்கூடிய அந்த வம்சத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தையார் தாயார் இருவருமே முருக பக்தர்கள். அவர்களுக்கு பூர்வீகம் திருத்தணிகை திருத்தல். அந்த திருத்தணிகை பெருமான் செங்கல்வராய சுவாமின்னு அவருக்கு பெயர். அதெல்லாம் வீட்டில் பேராக வழக்கமாக இருந்தது. வீட்டில் யாருக்கா ஒருத்தருக்கு செங்கல்வராயன்லாம் பேரை சர்வசுலபமாக இறைவன் பெயரை வைப்பார்கள். ஞானசம்பந்த பெருமானுடைய பெயரோ முருகன் பெயரோ இல்லாத வீடுகளை பார்க்கவே முடியாது. முதல்ல இந்த 2 பேர் அவசியமாக இருக்கும். சம்பந்த பெருமானுடைய பெயரும் முருகனுடைய பெயரும் இல்லாத வீடுகளே இருக்காது. ஏன்னா நேரடியாக சிவபெருமானோட பேர் ரொம்ப வைக்க மாட்டாங்க, பேர் சொல்லி கூப்பிட முடியாதுங்கிறதுனால. சம்பந்த பிள்ளையாரும் முருகப்பெருமானுக்கிட்டே ஒரு உரிமை உண்டு, அதனால பேர் சொல்லி கூப்பிடலாம். அதனால இந்த 2 பேரோட பேர் நிச்சயமாக ஆண் குழந்தைகளுக்கு வைக்கப்படும். அந்த வழக்கமெல்லாம் இல்லாமல் போனது. இறக்கும் காலத்திலே சொல்லி அழைப்பதற்கே இந்த நாமங்கள் உதவும்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. எதன் மேல பற்று இருக்கோ இல்லையோ, விழுந்து மடிந்து சாகும் காலத்திலே பெற்ற பிள்ளைகள் பேர்லாவது ஒரு ஆசை வரும். அவனை நினைத்து அந்த பெயர்களை சொல்லி கூப்பிட்டாலும் முருகப்பெருமான் அவன் என் நாமத்தை இட்டு அழைக்கிறான், அவனுக்காக நான் போய் நிற்கணும்னு வருவானாம். அதனாலே பிள்ளைகளுக்கு இறைவன் திருநாமத்தை சூட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த விதத்தில் இவர்கள் செங்கல்வராய சுவாமியாக விளங்கும் திருத்தணிகை பெருமான் பேரிலே அதீத பக்தியோடு இருந்த குடும்பம். அவர்களுக்கு பூர்வீகமே திருத்தணிகை தான். தணிகையிலிருந்து அவருடைய பாட்டனார் காலத்திலே இவர்கள் இங்கே வேலை நிமித்தமாக வந்திருக்காங்க.
அப்போ ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடியது. இவருடைய பாட்டனார் இங்கே நீதிமன்றத்திலே இந்த ரெக்கார்ட்ஸ் கீப்பிங்னு ஒரு பணி உண்டு. ரொம்ப முக்கியமான பணி, ரொம்ப பொறுப்பானவர்களை தான் அந்த பணியிலே வைப்பார்கள். அந்த பணியிலே இவருடைய பாட்டனார் இருந்தார். இவருடைய தந்தையாரும் அந்த ஊரிலேயே பணியாற்றி வந்தார். அப்படி அவர் அந்த ஊரிலே வளர்ந்த காலத்தில் சிறு வயதில் அவர் தந்தையாரிடத்தேயே தமிழ்லாம் நல்லா படித்து முடித்தார். அதன் பிறகு செங்கல்பட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிஷினரி பள்ளியிலே சேர்ந்து படித்து கொண்டிருந்த காலத்தில் வில்லியம் மில்லர் என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி அந்த பள்ளிக்கூடத்திற்கு, அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு அந்த காலத்துலலாம் வருவாங்க, பள்ளிக்கூடத்திற்கு வந்து இது எப்படி நடக்குதுன்னுலாம் பார்ப்பாங்க. வந்தவர்கள் ஒரு 4 பசங்களை கூப்பிட்டு என்னடா படிச்சிருக்க, விஷயம் தெரியுமா, ஒரு 4 கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள். அதுபோலே அந்த பள்ளிக்கூடத்திற்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு நாள் வந்தார் வில்லியம் ஹாரிஸ் மோரிஸ் என்பவர். அவர் வந்து கூப்பிட்டு இந்த பிள்ளையை பார்த்தார். இவரை பார்த்து அழைத்து, அவர் பேர் சுப்பிரமணிய பிள்ளை, அவரை கூப்பிட்டு பார்த்தார். அவர் அப்பா பேர் தணிகாசலம் பிள்ளை, வாதே சுப்பிரமணிய பிள்ளைன்னு அவருக்கு பெயர். வானாதானா சுப்பிரமணிய பிள்ளையார்னு எழுதுவாங்க. அவரை கூப்பிட்டு சில கேள்விகள் எல்லாம் கேட்க அந்த பிள்ளை ஆங்கிலத்திலேயே விடை சொல்ல கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பா நீ இந்த ஊர்லேயே இந்த சின்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற, நீ சென்னைக்கு வந்துடு, நீ மெட்ராஸுக்கு வந்துடு, உனக்கு அங்கே தேவைப்படுற சௌகரியங்களெல்லாம் நான் பண்ணித்தரேன், அங்கே சான்றிதழ் பெற்று படிப்பதற்குன்னு சில வழிமுறைகள்லாம் உண்டு, அந்த கல்வியிலே அந்த சான்றிதழுக்கு நீ தேர்வெல்லாம் எழுதி தேர்ந்துட்டேன்னா மாதம் சம்பளம் கொடுத்து உனக்கு பாடம் சொல்லி தருவார்கள். 1850களிலே 8 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவருக்கு கல்வி போதிக்கும் ஒரு நிலை வாய்ந்தது. மாணவராக இருப்பதற்கு சம்பளம் கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில். அது ஒரு ஊக்குவிக்கும் விதமாக, படிக்கும் ஆசையை குழந்தைகளுக்குள்ளே தூண்டிவிடணுங்கிறதுக்காக 8 ரூபாய் சம்பளம் 1860களிலே வழங்கப்பட்டு சென்னையிலேயே அவரை தங்க வைத்து பாடமெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். அதிலெல்லாம் நல்லா கற்று தேர்ந்தார். இப்போ இருக்கக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் கமிஷன்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களாலே தொடக்கப்பட்டது தான். யூனியன் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு அதுக்கு பேர், யூஎஸ்சின்னு எழுதுவாங்க. அந்த பரீட்சை எழுதுப்பா, உனக்கு பொது அறிவு ரொம்ப நல்லா இருக்கு, நீ நல்ல விதமாக அதில் எல்லாம் தேர்வு அடையன்னா உயர்ந்த நிலைகளுக்கெல்லாம் போகலாம்னு சொல்லி அவரை அந்த தேர்வு எழுதும்படியாக சொன்னார் அவருடைய ஆசிரியர். இவர் அதற்கும் சரின்னு சொல்லி அந்த தேர்வை எழுதினார். எழுதியவர் முதல் நிலையிலேயே உயர்ந்த மதிப்பெண்களோடு தேர்வடைந்தார். தேர்வடைந்தவருக்கு எடுத்த எடுப்பிலேயே கடலூரில் இயங்கி வந்த நீதிமன்றத்திலே எழுத்தர் பணி கொடுத்து சென்னையிலிருந்து கடலூருக்கு மாற்றலாகி அனுப்பி வைத்தார். அந்த காலத்திலே தென்னார்காடு ஜில்லாவுக்கு கடலூர் ஒரு பெரிய ஊராக இருந்தது. கடலூரிலே மஞ்சங்குப்பம் நீதிமன்றம்னு சொல்லி ரொம்ப பிரபலமான பல வரலாற்று சிறப்புடைய வழக்குகள்லாம் அங்கே சந்தித்திருக்கு. அந்த நீதிமன்றத்திலே இவர் எழுத்தராக போய் பணி சேர்ந்தார். பணியிலே சேர்ந்தவர் தினம் அங்கே நடக்கக்கூடிய வழக்குகளுக்கு சான்றாக கொடுக்கப்படும் சாட்சிகள் எல்லாம் குறிப்பெடுக்கணும். இந்த வழக்கு, இந்த தேதி, வழக்கினுடைய எண் இது, இந்த வழக்கு தொடுத்தவர் இவர் கொடுத்த சான்றுகள் இது, இன்ன பத்திரம், இது பதிவு பண்ணப்பட்டது, இதெல்லாத்தையும் எழுதி தொகுத்து வைக்கணும். இது இப்படி இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் சின்ன வயசுலேருந்து அவருக்கு திருத்தணிகை எம்பெருமான் பேரிலே ஒரு பக்தி உண்டு. அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமா, தணிகையான் துணை அப்படின்னு தினம் 32 தடவை எழுதுவார். இந்த பழக்கம் அவருக்கு 6 வயசுல தொடங்கியது. 1909ஆம் ஆண்டு தன்னுடைய 63வது அகவையிலே அவர் உயிர் நீத்து முருகப்பெருமானுடைய திருவடியை அடைந்தார். 60 வருஷ காலம் இந்த பழக்கம் அவருக்கு இருந்தது. இறக்கும் காலம் தனையும் இதை செய்து கொண்டிருந்திருக்கார். 60 வருஷம் வாழ்க்கையிலே எப்போ அம்மையார் சொல்வது போலே பிறந்து மொழிபெயன்ற நாள் முதலாக பெருமானுடைய பெருமையை நான் பேசி வருகிறேன்னு காரைக்கால் அம்மையார் சொல்லுவா. சிவபெருமானை எப்போது நீங்கள் புகழ்ந்து பாட ஆரம்பித்தீர்கள்னா, பேச்சு எப்போ வந்ததோ அப்போலேருந்து புகழ்ந்து பாடினேன்னா, அதன்படிக்கு இவரும் எழுத படிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து தணிகையான் துணை என்பதை மந்திரம் போலே தினமும் 32 முறை எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒருவர் நல்ல பக்குவத்தோடு கூடியிருந்தவர் அங்கே மஞ்சங்குப்பம் நீதிமன்றத்திலே எழுத்தராக நியமிக்கப்பட்டிருக்கார். 1870களில் இருக்கணும், அங்கே இருக்கார். ஒரு நாள் ஒரு வழக்கு வந்தது. வந்த வழக்கு தில்லை சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆலயம் சபாநாயகர் கோயில் என்று அதற்கு அதிகாரப்பூர்வமான பேர். அந்த பேரிலே ஒரு வழக்கு வருகிறது. வழக்கு தொடுத்திருந்தவர்கள் தில்லைவாழ் அந்தணர்களான தீட்சிதர்கள். அவர்களெல்லாம் ஒரு பக்கம் வழக்கு தொடுத்திருக்காங்க. மற்றொரு பக்கத்திலே வழக்கு யார் சாட்டியதுன்னு கேட்டால், இந்த கோயில் சிதம்பரம் கோயில் வழிபாடு வேத வழிபாடா அல்லது ஆகம வழிபாடான்னு ஒரு விசாரம். இது ரெண்டும் வேறுபட்டு இருக்கும். அந்த வேறுபாடுகளுக்குள்ளே இப்போ நான் போகலை. நான் இந்த அளவிலே தெரிந்து கொள்ளுங்கள், சைவாகமங்களின் வழிபாடிலே இருக்கக்கூடிய ஆலயம் அல்ல, அது வேத வழிபாடு, வைதீக வழிபாட்டு ஆலயம்னு இவர்களுடைய விசாரம். அதற்காக தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்கள் வழக்கு சந்திப்பதற்காக வந்திருக்காங்க. இது வேத கோயில் தான், வைதீக வழிபாடுடைய கோயில்னு நிரூபிப்பதற்கு அவர்கள் சில பிரமாணங்களை எல்லாம் காண்பித்தார்கள். காண்பித்து கொண்டே வந்தபோது அதிலே ஒரு திருப்புகழ் பாடல் ஒன்றை கொடுத்தார்கள். இது ஒரு பிரமாணம். பாருங்க, 15ஆம் நூற்றாண்டிலே இந்த தலத்திற்கு அருணகிரி பெருமான் வந்தார். அவர் எங்க கோயில் முருகரை திருப்புகழிலே வைத்து பாடும்போது வைதீக அந்தணர்கள் 3000 பேர்கள் நாளும் வலுவடையாமல் தவறாது வேத வழிபாடாற்றும் கோயில்னு பாடி கொடுத்திருக்கார். இது ரொம்ப முக்கியமான பிரமாணம், இதை வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் ஒரு சாட்சியை கொடுத்தார்கள்.
வாங்கினார் சுப்பிரமணிய பிள்ளை. பார்த்தவருக்கு இந்த பாடல் வரிகளை கேட்டார். என்ன அற்புதமான தமிழ் இது, எவ்வளவு அழகான சந்தம், இந்த பாடல் முழுவதும் கிடைக்குமான்னு போய் அவர்கள் கிட்ட கேட்டார். அவர்கள் இருக்கேன்னு அந்த பாடலை முழுக்க கொடுத்தாங்க. எடுத்து பார்த்தா சிதம்பரம் தலத்திலே மேற்கு கோபுரத்திலே வீற்றிருப்பவனான முருகப்பெருமான் பேரிலே ஒரு திருப்புகழ் பாடல் பாடுறார். தில்லை தலத்திற்கு ஒரு சிறப்பு. அருணகிரியார் அந்த தலத்திலே எவ்வளவு தூரத்திற்கு ஈடுபட்டார்னா, 4 பக்கம் 4 ராஜகோபுரம் உண்டு. 4 ராஜகோபுரத்திலேயும் 4 முருகன் திருவுருவங்கள் எழுந்துருளப் பண்ணியிருப்பார்கள். 4 எம்பெருமானுக்கும் தனித்தனியே திருப்புகழ் பாடியிருக்கார். அது தவிர்த்து உள்ளே போனார், கனகசபையிலே ஆடும் நடராஜ பெருமானையும் முருகனாகவே பார்த்து பாடினார். இப்படி சிதம்பரம் கோயிலோடு அவருக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தினுடைய திருப்புகழ் பாடலை அவர்கள் கொடுத்த போது மகிழ்ந்தார். இது மாதிரி இன்னும் பாடல்கள் உண்டா, உங்கள் ஊருக்கு வேறு பாடல்கள் உண்டா, மற்ற தலங்களுக்கு பாடல்கள் இருக்கான்னு கேட்டா தீட்சிதர் பெருமக்கள் இல்லை, எங்களுக்கு தெரியாது, எங்க கிட்ட இருக்கிறது இந்த ஒரு பாடல், இதை வைத்து நாங்கள் இங்கே நீதிமன்றத்திலே சாட்சியாக கொடுத்தோம்னார். அதற்கடுத்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் அருணகிரியாருடைய திருப்புகழ் பாடல்களை தேடி 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 தொகுப்பதற்கென்றே சமர்ப்பித்து விட்டார். வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முழுவதும் அந்த ஒரு மகான் இருந்தாரோ, இன்றைக்கு நாம் இத்தனை தூரம் இவ்வளவு கல்வெட்டுகளில் திருப்புகழ் பாடல்களை எல்லாம் வெட்டி வைத்து எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ லட்சம் பேர்கள் இன்றைக்கும் திருப்புகழ் பாடல்களை மந்திரம் போலே பாடிக்கொண்டே இருந்து அந்த பாடல்களை கொண்டு பாடி முருகனிடத்தை எத்தனையோ வரங்களை எல்லாம் பெறப்பெற்றோம் என்றால் அதற்கு காரணமாக இருந்தவர் வானாத்தானா சுப்பிரமணிய பிள்ளை என்று அழைக்கப்படும் இந்த ஆச்சாரி. அதன் பிறகும் கூட அவர் ஆரம்பித்த அந்த யாத்திரை தொடர்ந்து பல ஊருக்கும் போறார், பல ஊர்களுக்கும் போறார். காஞ்சிபுரத்திலே புத்தேரி தெருவுன்னு ஒரு தெருவில் அண்ணாமலை பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஏதோ தேவையில்லாத சில சுவடிகள் இருக்கு, அதுல இந்த பெருமாளேன்னு முடிகிற பாடல்கள் சிலது பார்த்தேன்னு யாரோ சொல்ல கடலூர்ல இருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வர இங்கே வந்து அந்த புத்தேரி தெருவை கண்டுபிடிச்சு அங்கே போய் இந்த அண்ணாமலை பிள்ளையை பார்த்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய சுவடிகள் இப்படி ஒவ்வொருவராக சொல்ல 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 ஊவே சாமிநாதையர் எப்படி வீடு வீடா ஊர் ஊரா கிராமம் கிராமமா போய் தமிழ் பாடல்களை எல்லாம் சேகரித்தாரோ அதுபோல இவரும் ஊர் ஊராக போய் அந்த காலத்திலே இதையெல்லாம் சேகரித்தார். ஆனால் அதற்கு நடுவில் அவர் முனிசிப்பாக பதவி உயர்வு வேற பெற்றார். அதையும் விடலை, தாண்டி தாண்டி பல ஊர்களுக்கு அவருக்கு பணி நிமித்தமாக இது வேற இருந்தது. அவருக்கு அந்தந்த ஊர்களிலே வெவ்வேறு ஊர்களுக்கு போகும்படியான ஒரு காரியம் வேறு, வெவ்வேறு ஊரில் இடமாற்றம் வேற வந்தது. அந்த இடமாற்றம் எல்லாம் வரும்போது நாமக்கல்ல கொஞ்சம் வருஷம் இருக்க, 3 வருஷ காலம் நாமக்கல் அங்கே இருந்த நீதிமன்றத்தில் முனிசிப்பா நியமித்திருக்காங்க. அப்போ அவருக்கு இந்த நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் உண்டு. அந்த நாட்குறிப்பை வைத்து தான் நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்குது. அதில் நாமக்கல்ல இருந்த காலத்தில் ஒரு நாள் எழுதுறார், இது ஏதோ பெரிய ஊர்னு சொன்னாங்க, அதனால சந்தோஷப்பட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு பெரிய ஊரில் ஒரு சிவாலயம் கூட இல்லையேன்னு வருத்தப்படுறேன். ஒரு ஊருக்கு இடமாற்றமாகி போறதா இருந்தா நாமெல்லாம் பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கா, மருத்துவமனை இருக்கா, பேருந்து நிலையம் இருக்கா, ரயிலடி இருக்கா, இது என்ன சௌகரியங்கள், தண்ணி எப்படி கிடைக்கும், இந்த சௌகரியத்தெல்லாம் கேட்பவர்களுக்கு நடுவே ரொம்ப பெரிய ஊரா இருக்குன்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். இந்த ஊர்ல ஒரு சிவாலயம் கூட இல்லையே, அங்கே ஏதோ ஒரு குளக்கரையில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு, அந்த பிள்ளையார் ஒருத்தர் தான் இங்கே இருக்கும் சைவ அடியார்களுக்கான ஒரே கோயிலா இருக்கு, மனசு ரொம்ப வருத்தப்படுதுன்னு எழுது. சிவாலய தரிசனம் செய்ய முடியலங்கிறதுக்காக வருத்தப்படும் அளவிலே இருந்தார்கள் சிவனடியார்கள். அதெல்லாம் ஒரு காலம். அப்படி இருந்த அந்த நெறித்தான் அவர்களை எல்லாம் வழிபடுத்தியது. அதன் பிறகு கும்பகோணத்துக்கு மாற்றலாகி போறார். ரொம்ப சந்தோஷப்படுறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறைந்தபட்சம் 5-6 தலங்கள் பார்க்கிறேன் நான் எழுதுறார். அதெல்லாம் என்னன்னைக்கு எந்தெந்த தலங்களை தரிசித்தேன்னு தொடர்ந்து இதற்கு நடுவிலே திருப்புகழ் பாடல்களை தேடி தேடி அலைந்து அந்த பாடல்களையும் தொகுத்து அதை ஒரு தமிழாசிரியர்கள் கொண்டு ஒரு குழு அமைத்து அவர்கள்கிட்ட இந்த சுவடியெல்லாம் கொடுத்து அவர்கள் அதை ஒப்பிட்டு பார்த்து எழுத்துப்பிழை திருத்தி வரிசைகளை சரியாக்கி பாடல்களை எல்லாம் தனியாக கொடுக்க அவருக்கு ஒரு சங்கல்பம் தான். 1000 பாடல்கள் சேர்ந்து விட்டால் ஒரு புத்தகமாக இதை பதிப்பிச்சிடணும்னு நினைச்சேன். தன் சம்பாத்தியத்தில் பெரும் தொகையை திருப்புகழ் பாடல்கள் பதிப்புக்குன்னு செலவு பண்ணி ஒரு 1000 பாடல்கள் கிடைத்த அந்த நாளை அவ்வளவு கொண்டாடுறேன். என் முதல் பிள்ளை பிறந்த நாளை விடவும் இது எனக்கு மகிழ்ச்சி தந்ததுன்னு எழுது. எந்த அளவிற்கு அவர்களுக்கு பிறந்த ஒரு பிறவியை இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அந்த பக்குவம் இருந்ததால் தான் எத்தனையோ தமிழடியார்களுக்கு நடுவே, எத்தனையோ தமிழ் புலவர்களுக்கு நடுவே யாரோ நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்த ஒரு எழுத்தராக இருந்த ஒருவரை முருகப்பெருமான் இதற்கென்று தேர்ந்தெடுத்து அவரை கொண்டு இதையெல்லாம் செய்யும்படியாக செய்து காலந்தோறும் அருணகிரியார் என்றோ பாடி சென்ற அந்த திருப்புகழ் பாடல்களை எல்லாம் தொகுத்து வரிசைப்படுத்தி அகர வரிசையில் தல வரிசையில் பட்டியல் போட்டு அருணகிரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை பாடல்களை வைத்து தொகுத்து அதையும் நமக்கு ஒரு பாட்டு முறையிலேயே பாடி கொடுத்து போதும் போதும்னு தொண்டு செய்து இதற்கு நடுவே ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷம் உயிரோடு இருந்திருக்கார், 20 வருஷம் கிட்ட உயிரோடு இருக்கார். அவர் ரொம்ப ஆரம்பத்திலேயே ஒரு அளவில் விருப்ப ஓய்வு பெற்று விட்டார். ஆனால் எஞ்சி இருந்த வருடங்களை தவறாது ஒவ்வொரு கிருத்திகைக்கும் திருத்தணிகைக்கு போய் முருகனை தரிசிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். இந்த கிருத்திகை வழிபாட்டினுடைய மகத்துவத்தை கந்தபுராணத்திலே பெருமான் சொல்லி இருக்க அடியனுக்கெல்லாம் தெரிந்து இங்கே பாட்டி வீட்டிலெல்லாம் தவறாது செய்து வந்த வழிபாடு கிருத்திகை வழிபாடு. அன்றைய தினம் அது ஒவ்வொரு கிருத்திகைக்கும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். வீட்டில் இலை போடுறதுங்கிற ஒரு வழக்கம் அதெல்லாம் தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் பிரிந்து போனதுக்கப்புறம்
வாஸ்தவத்தில் சொல்லணும்னா என்னுடைய அம்மா வீட்டில் கூட அது பழக்கமாக இருக்கல, பாட்டி வீட்டில் பார்த்த பழக்கம் தான். அதுக்கப்புறம் இப்போது நான் தனியாக போனதுக்கப்புறம் அதை தொடங்கிய பிறகு அடைந்த மாற்றங்களை அதற்கு நானே சாட்சியாகவே இருக்கிறேன். ஒரு உபவாசம் இருந்து அன்றைக்கு முருகனுக்கு என்று இந்த திரவியங்கள் எல்லாம் செய்து படைத்தல்ன்றது ஒரு வழக்கமாக இருந்து வந்திருக்கு. இந்த மரபெல்லாம் தான் தலைமுறைகளாக பல குடும்பங்களை காத்து வந்த மரபுகள். இதில் இருந்தெல்லாம் சௌகரியத்திற்காகவும் முடியலைங்கிறதுக்காகவும் விலகி போய் ஏதோ பெருசாக சேர்த்துட்டோமான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இருந்த நிலையிலிருந்து 10 படி இறங்கித்தான் வந்துடும். மேலே ஏறி போயிட்டோம்னா இல்லை, மாற்றம் நல்ல விதமாக மேலே ஏறி போயிட்டா பரவாயில்ல. அதற்கு வழி இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து இறங்கித்தான் வந்தோம். அதற்கெல்லாம் காரணம் செய்து வந்த வழிபாடுகளை விட்டதுதான். தயவு செய்து பாரம்பரியமான சைவ குடும்பத்திலே வந்தவர்கள் விடுபட்டு போன வழிபாடுகளை வீட்டிலே பெரியவர்கள் ஏதோ சொன்னால் கேட்கக்கூடிய அளவில் பேசும் திறன் இருக்கும் போதே அவங்க கிட்டே எல்லாத்தையும் கேட்டு வாங்கி தயவு செய்து அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அதையெல்லாம் வழங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் அத்தனை பேர் திருவடியிலும் ஒரு வேண்டுதலாகவே வைக்கிறேன். இப்படி அவர் தொகுத்து கொடுத்த திருப்புகழ் பாடல்கள் தான் இன்று வரையில் நமக்கு அனுபவத்திற்கு விஷயமாக இருக்கிறது. இந்த இன்றைய உரையிலேயே சொல்லணும்னு நினைத்தது 3 விஷயங்களை. ஒன்று, பரம்பொருளாக விளங்கும் முருகப்பெருமானுடைய சிறப்பை. இரண்டாவது, அவன் அடியார்களுக்குள்ளே தலைமை அடியாராக விளங்கும் அருணகிரி பெருமானுடைய சிறப்பை. மூன்றாவது, தலைமை ஸ்தானத்திலே வைத்து நாம் பார்க்கும் அருணகிரி பெருமானுடைய பாடல்களை நமக்கு வந்து அடையும்படியாக செய்த ஆச்சாரியர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பிள்ளை அவருடைய சிறப்பை. சைவ சமயத்திலே குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு ஒரு வழிபாட்டு மரபு நமக்கு உண்டு. ஆச்சாரியரை முதலில் வணங்குவது, அவர்தான் இறைவன் யார் என்பதை காட்டிக் கொடுத்தார். அவர் காட்டிக் கொடுத்த விதத்திலே லிங்க வழிபாடாக இறை வழிபாடு இரண்டாவதாக வைத்து சொல்லப்படுகிறது. மூன்றாவது, அடியார்களை வழிபடுவது. இந்த மூன்றையும் குருலிங்க சங்கம வழிபாடு என்று சொல்லி உயர்ந்த நிலையிலே சொல்லுவார்கள். நான் பணியாற்றி வரும் தர்மபுர ஆதீனத்திலே இந்த 3 வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. அந்த 3 வழிபாட்டையும் முருகன் வழிபாட்டிலே கொண்டு வந்து வைத்தோம் என்றால் குரு வழிபாடு என்று இங்கே நாம் சொல்லக்கூடியது அருணகிரி பெருமானுடைய வழிபாட்டையும், அவர் அடியாராக இருந்த சுப்பிரமணிய பிள்ளை அவருடைய வழிபாட்டை அடியார் வழிபாட்டிலும் இவர்கள் 2 பேரும் பணிந்து உய்ந்த இறை வழிபாட்டை முருகன் வழிபாடாகவும் பார்த்து இந்த 3 பேரையும் ஒரு நிலையில் வைத்து வழிபடக்கூடிய அடியவர்கள் எல்லா நலன்களையும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருவருள் விளக்கமாக பெறப்பெற்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அருணகிரியார் பாடியது போலே சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு, தகைமை சிவஞான முக்தி இவற்றையெல்லாம் பெறப்பெற்று அடியார்கள் தொடர்ந்து இந்த நிலையிலே இன்னும் பக்குவம் அடைந்து சிவாலய தரிசனங்களும் சிவஞான நூல்களை வாசிக்கும் பெரும் பேற்றையும் பஞ்சாட்சர உபதேசத்தையும் சிவபூஜையையும் பெற்று உய்ய வேண்டும் என்ற அந்த பெரும் பிரார்த்தனையை, சைவ சமயம் சார்ந்ததான ஒரு பிரார்த்தனையையே எல்லாம் வல்ல பரம்பொருள் எங்கள் தலைமுறையினராக பலரும் வழிபட்ட இந்த முருகப்பெருமானுடைய திருவடி வாரத்திலே இதையே வேண்டுதலாக வைத்து அடியார் திருவடிக்கு வணக்கம் சொல்லிக்கொண்டு கொடுத்த நேரம் அந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். 6 தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அரங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேச. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இப்படியிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை நமக்கு இந்த சொற்பொழி நடத்தி கொடுத்த அரசியலும் அரசர்களும் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இளைய வயதில் இவர் இந்த அளவுக்கு சிறப்பாக சொற்பொழிகள் நடத்துகின்றார் என்றால் மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கின்றேன். இது எல்லோருக்கும் அமையாது. இவர் வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு 10 வயசுலேயே இவர் இந்த சொற்பொழிவுலாம் நடத்திருக்காரு. இதே இடத்துல ஆரம்பிச்சிருக்காரு சொற்பொழிவு, திருப்பூர் சொற்பொழிவு. அது கேட்கும்போதே எனக்கு முயற்சிப்பு. இது எளிதான ஒரு காரியம் இல்லை. ஒரு இறைவனுடைய திருவருள் முழுமையாக இவருக்கு இருக்கிறதுனால்தான் இவர் இந்த நிலையில இந்த அளவுக்கு சொற்பொழிவு செய்கிறாரு. இதுல ஒன்றும் எந்த ஆச்சரியமும் இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, ஒரு பழமொழி இருக்கிறது, மாதா பிதா செய்வது மக்களுக்கு அப்படின்னு. இவரோட தாத்தா பார்த்தீங்கன்னாக்கா மகாலிங்கம் ஆசிரியர், அதாவது ஒரு ஆசிரியர். அவர் நம்மளோட திருக்கோயில்ல செங்கல் சபை தலைவராக இருந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோயிலில் பிரதோஷ நாளில் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இந்த போற்றி பாடல், அதாவது திருத்தாண்டகம் போற்றி அது பாடுவார்.
பாடும்போது அங்க இருக்கிற பக்தர்கள் அனைவருமே அதை பின்பற்றி பாடுவார்கள். அதுல பாத்தீங்கன்னாக்கா நான் அது 2-3 நான் ஆக்சுவலா இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வருது கிடையாது. ஏன்னாக்கா வருஷத்துல 3 நாளைக்கு தான் வருவேன். ஒன்று நோம்பு கண்டிக்கு வருவேன், இன்னொன்று கார்த்திகை விளக்கு அந்த கார்த்திகை தீபத்திற்கு வருவேன், 3வது என்னன்னா நாங்கள் உபயோகம் செய்கிற அந்த பிரதோஷ வழிபாடு அது வருவேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தாத்தா பாடும்போது அந்த வைப்ரேஷன் அவர் கூட சேர்ந்து எல்லாரும் பாடும்போது அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அவருடைய பாட்டனாக செய்த அந்த இந்த திருக்கோயிலுக்காக செய்த திருப்பணிகள் மேலும் அவர் இறைவன் மீது இருந்த அன்பு அதையெல்லாம் பார்க்கும்போது அவருடைய குடும்பத்தினரை பார்க்கும்போது நல்ல சிறந்த நிலையில் இருக்கிறார்கள். அதான் மாதா பிதா செய்வது மக்களுக்கு என்பது நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் உண்மையாக இது சொல்லக்கூடிய நிகழ்வாக உண்மையாக இதை நான் பார்க்கிறேன். இந்த சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல நம்ம உண்மையான பக்தி செலுத்தினால் அதற்கு அவர் பலன்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது இது ஒரு சாட்சி. மேலும் இதை பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இவரோட சொற்பொழிவு என்னுடைய மனைவி தான் அந்த சொற்பொழிவு எனக்கு யூடியூப்ல ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதாவது எதை பார்த்தீங்கன்னாக்கா அது சொல்றதுக்கே நைஸ் இருக்குது. அதாவது திருவாரூர் தியாகராஜர் கோயிலை பத்தி அந்த சொற்பொழிவு இவர் நடத்திருக்காரு. இந்த இளைய வயதுல அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சொற்பொழிவு நீங்களே கேட்பாருங்க. இப்ப எனக்கு அழுக உங்களுக்கும் அழுக வரும். அந்த ஒருவர் அந்த தியாகராஜர் கோயிலுடைய ஒரு சிறப்பு அந்த பிரம்மோதனுடைய ஒரு 4 சிறப்பை பற்றி சொல்லும்போது அது எந்த அளவுக்கு அவருக்கு இறைவனுடைய அருள் இருக்கு என்பதை அதை கேட்கும்போது நமக்கு புரியும். அதாவது அந்த அந்த கோயில்ல அந்த ஒரு உச்சத்தினுடைய சிறப்பு எல்லாத்தையும் அவர் சொல்லும்போது எங்களுக்கு என்ன சொல்லுச்சுன்னா அந்த பிரம்மோதத்தில் கலந்துக்கணும், போய் அங்கே தங்கி அந்த பிரம்மோதம் முழுவதும் இருந்து அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் தோணுது. அதனால என்ன பண்ணோம்னா கடந்த வருடம் பங்குனி மாதம் நாங்கள் 14 நாட்கள் ரூம் எடுத்து தங்கி நாங்கள் அந்த பிரம்மோற்சவத்தில் கலந்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதே சொற்பொழிவு என்னுடைய தங்கை அவங்க முதல்ல நான் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதை யூடியூப்ல அந்த சொற்பொழிவை பார்த்ததுக்கு நான் வரேன் அப்படின்னு அவங்களும் வந்தாங்க எங்க கூட. ஸோ நீங்க எல்லாரும் பாருங்க, அவர் யூடியூப்ல அவருடைய சொற்பொழிவு நிறைய சொற்பொழிவு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை இவருடைய பங்களிப்பு இறைவனுக்காக தொண்டு செய்கின்ற ஒரு பங்களிப்பாகட்டும் எல்லாமே மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. இதுவரை இந்த நிகழ்ச்சியை நடத்திவிட்ட மதுசூதனன் கலைவாணன் அவர்களுக்கு நாம் இந்த சொற்பொழிவில் கேட்ட அன்பர்கள் அனைவரும் இன்னைக்கு கேட்டுக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கே நமக்கு ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனால தான் நம்ம இங்கே இன்னைக்கு கலந்துருக்கோம். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் மேலே அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன். இந்த விளையாட்டு விழாவில் ஒரு 2-3 நாள் தொடர் சொற்பொழிவு நம்ம ஆலயத்தில் பண்ணணும்னு கேட்டுருக்கேன். அது ஒரு நல்ல தலைப்பை நம்ம அவரை கூட தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்கனாக்கா அந்த விளையாட்டு விழாவில் அவருடைய சொற்பொழிவு நடந்து நம்ம அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ அதை நிறைவேற்றி கொடுப்பார் என்று நம்புகிறேன். இதுவரை இருந்து நீங்கள் திருக்கோயில் சார்பாக நமது ஸ்ரீ திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். வெங்கடேஸ்வரன் வா
நீ என்னங்க தத்தி என்னங்க திரு மூர்த்தி செல்வந்தர் அவர்கள் சங்கர் செல்வந்தர் அவர்களுக்கு 2 hours டைமில் ஏதாவது இதுவே இன்னொரு ½ அன் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தோம். பிரதாப் சொல்லலை. இப்பொழுது திரு பி. சண்முகம் அவர்கள் முன்னாள் செல்வ சபை தலைவரும் அரங்காவலர் தலைவரும் ஆகிய சண்முகம் அவர்கள் என்னுடைய மைத்துனரும் அன்பிற்குரிய டாக்டர் மதுசூதன் கலைச்சர் அவர் படித்தது பிஇ, ஆனால் அவர் கொண்டாடியது இறைப்பணி. அவர் சொந்த அர்த்தம் எனக்கு பாடமாக இருந்தது. நான் ஒரு தமிழாசிரியர். ஆனால் எங்கள் குடும்பத்தில் இதே போல் வருவார் என்று எனக்கு தெரியாது. அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இறைப்பணியிலேயே அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார். ஒரு சின்ன உதாரணம், தன்னுடைய பையனுக்கு ஆறுவன் என்று பெயர் வைத்திருக்கிறார். அவர் திருவாரூரிலே நாங்கள் நீங்க என்ன உற்சவம் செய்கிறோம், திருவாரூரிலே என்றாலே நமக்கு தேர் மட்டும்தான் நினைவுக்கு வரும். அந்த தேருக்கு முன்னாடி ரிஷப வாகனத்தை மிக அழகாக தான் ஒருவனாகவே உபயோகம் செய்து அந்த திருவிழாவை நடத்துவார். இவர் அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தில் உறுப்பினராகவும் இருக்கின்றார். அதன் சேகர்பாபு குழுவிலே அரங்காவலர் அறநிலையத்துறையில் கணக்கில் கூர்ந்தாய்வு செய்து பல கோயில்களை சோதித்தும் அதனுடைய விலைகளில் தன்னுடைய பதிவுகளை கொடுத்திருக்கிறார். இறைவனை ஆக்குவதில் எங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் முந்தி அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை காணும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது எங்கள் ஆளுநர் அண்ணன் அவர்கள் சண்முகம் அவர்களுக்கு திருவுருவ படத்தை கொடுத்து செல்வந்த சபை சார்பாக மரியாதை செய்கிறார். மிக நன்றி. இப்ப அடுத்து அவருடைய சொற்பொழி இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பேசுகிறேன். இவர் வந்து இப்போ